very clear. Wait. இது தெரியுது. Okay. And the glasses? Yeah, clear. தெரியுது. கொஞ்ச நேரம். ஸ்பூன் தெரியுதானே கரெக்ட்டா? தெரியுது, 2 ஸ்பூன். All right, thank you. ஸ்டீவன் 8:02 ஆச்சு. ஸ்டீவன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டைமன். Thank you. ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். மலேசியால அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். வந்தாரே வாழ வைக்கும் இந்த பூமியில நாமளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கும் வாய்ப்பு தந்த எல்லாம் வல்ல நம்மளோட கடவுளுக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாழ்வது ஒரு முறை, வாழட்டும் நம்ம தலைமுறை சொல்லி நாமளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் நம்ம வாழ வைப்போம். Wow, fantastic. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எப்போதும் கூடி வாழ்வோம். அத கூடி வாழ்வது இருக்கிற வாசி நம்மளுக்கு கோடியான நன்மைகள் இருக்கு. சோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம என்னைக்கும் ஒன்றா இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு. சோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அருமையான ஒரு வரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அது நான் உங்ககிட்டயே அதை ஷேர் பண்றதுக்காக தான் அதை சொல்றேன். சோ பாத்தீங்களாக்கா, யாருக்குதான் கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, சோகம் இல்ல, எல்லாத்துக்கும் தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் சோகத்தையும் ஒரு ஓரமா மூட்டை கட்டி ஓரமா தூக்கி போட்டு
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம இஷ்டப்போட நம்ம இன்னைக்கு வாழுவோம். ஸோ என்னைக்கும் வந்து கஷ்டத்தை நினைக்காம நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம இஷ்டப்போட நம்ம எப்படி வாழணுமோ நம்ம வாழலாம். எல்லாம் நம்ம கையில இருக்கு பாருங்களேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு, என் பேரு வந்து ஸ்டீவன். பிசினஸ் பண்ண கல்பனா. என்னோட பிளாட்டினம் இஸ் ஸ்பான்சர் இஸ் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் பழனி மகேஷ். என்னோட டைமண்ட் இஸ் டபுள் டைமண்ட் மணிராஜன் வனிதா. And up the line I see a founder Diamond Ravi Annamalai. And நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல சேர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த right the founder of the business of MOE business Rich Divorce and Jevan and Nelka அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை பாராட்டு கொடுத்துருவோம். ஓகே, of course நம்ம வந்து இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து MCO இருக்கிறவசி எல்லாம் வந்து மியூட் பண்ணி வச்சிருக்கோம். பட் நீங்க உங்க சேட்ல வந்து உங்களோட what do you call it உங்களோட பாராட்டு நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, so I believe all of you are having a fantastic life. All right, all of you are very happy. All right, என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு வந்து மற்ற வெளியே உள்ள பிசினஸ் வந்து ஒரு பிளேட் கத்தி மேல ஒரு பிளேட் கத்தி மேல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அட்டை ஒரு ஸ்னேல் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்மளோட பிசினஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பூல நடக்கிற மாதிரி இருக்கு. alright, it's a beautiful business. okay, so நான் என்னை அறிமுகப்படுத்திட்டேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து இன்னைக்கு டைம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து கலந்து நீங்க எங்க இருந்தாலும் மலேசியால எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வந்து கத்துக்கணும்னு சொல்லி உங்களோட வேலைகள் எல்லாமே இருந்தாலும் ஒதுக்கி வச்சு அப்பயும் இங்க வந்து கத்துக்கணும். இன்னைக்கு என்னாச்சும் சம்திங் குட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் வந்து ஒரு படி என் வாழ்க்கையில ஒரு படி முன்னுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களே. So that means நீங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை பாராட்டு. ஓகே, so I want to say appreciate to you because you have given your time. ஓகே, அதான் முக்கியங்க. ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம வந்து கத்துக்கணும்ட்டு வரணும். ஓகே, அப்ப நம்ம வர்றப்ப நம்ம கத்துக்கிறோம். நம்மள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்பதான் வந்து மத்தவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். ரைட், ஸோ மறுபடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அனைத்துவருக்கும் நான் பாராட்டு சொல்லிட்டு ஓகே, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா as usual இது வீக்லி மீட்டிங். ஸோ இந்த வீக்லி மீட்டிங்ல என்னன்னா இது ஒரு வீக்லி கிளாஸ் மாதிரி. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து டிஜிட்டல்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப எல்லாம் நீங்க வீட்லயே இருந்துட்டு நீங்க என்ன நோட்ஸ் நீங்க என்னன்னாக்கா ஜஸ்ட் ஹேவ் யோர் உங்களோட பேன் அண்ட் உங்களோட புக்ஸ், ரைட், நீங்க எடுக்க போற நோட்ஸ். ஓகே, அது மட்டும் நீங்க கையில வச்சுங்க. ஸோ இன்னைக்கே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் லீடர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக்கான லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ we want to start with our first product. ஓகே, மொதல் ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, மொதல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலைட் மில்க் டிசல். ஸோ இந்த நியூட்ரலைட் மில்க் டிசல்னா ரொம்ப பேருக்கு வந்து பாய்ச்சிருக்க மாட்டீங்க. சிலவங்க பாய்ச்சிருப்பாங்க, சிலவங்ககிட்ட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்ட். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட இன்னும் டீட்டெயில் இது உங்களுக்கு என்னென்ன இருக்கு, இந்த ப்ராடக்ட் ஒன்றும் என்னென்ன செய்யும், இந்த ப்ராடக்ட் ஒன்றும் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கு, இந்த ப்ராடக்ட்ல அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அப்ப இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த ப்ராடக்ட்ல என்ன அதோட மகிமை. ஆல்ரைட், ஸோ இது எடுத்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ண வர்றாங்க. ஓகே, இவங்க பாத்தீங்கன்னாக்கா she is a professional. She's a professional lawyer. பேக்ரவுண்ட் வந்து லாயருங்க. ஓகே, she's a professional and இவங்க இந்த பிசினஸ் வந்து ஃபுல் டைம் எடுத்து செஞ்சுட்டு வர்றாங்க. ஓகே, right, and she's in the business, have met 5 customer இல்லங்க, 10 customer இல்ல. alright, we are talking about hundreds of customer meet பண்ணிட்டு எவ்வளவு அசஸ்மென்ட்டும் பண்ணி, அதாவது எவ்வளோ என்ன சொல்லுவாங்க பார்த்து வந்ததுல வந்து எவ்வளோ எது சரி, ஓகே, ஒருத்தவங்கிட்ட பேசணும்னு இது சரி, ரைட், சர்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எது சரி. ஸோ அவங்ககிட்ட நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தான் வந்து ப்ராடக்ட் ஷேர் பண்ண வர்றாங்க. ஸோ நீங்களா ஆயத்தமா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இங்க இப்படி ரெடினா நீங்க சேட்ல ஒண்ணு தட்டுங்க, நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களா இல்லையான்ட்டு? எஸ், ஹலோ, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதுல நீங்க எல்லாம் ஒண்ணு தட்டி இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அண்ட்
Fantastic. Thank you. So அப்பனாக்கா வந்து okay, let's without இந்த time நம்ம வந்து waste பண்ணாம கடத்தாம okay, I would like to welcome our DVNA, one of our DVNA upcoming silver producer, Anusha, to come and present நம்மளுக்கு இந்த product knowledge. Welcome, Anusha. எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? Fantastic. வணக்கம். வணக்கம் அனுஷா. வணக்கம். வணங்குதா? Yes, வணங்குது அனுஷா. Loud and clear. Okay. So எல்லாத்துக்கும் வணக்கம். So என்னோட பேர் பாத்தீங்கன்னாக்கா அனுஷா பவானி. So என்னோட ஸ்பான்சர் கார்த்திகேயன். என்னோட அப்லைன் வந்துட்டு அப்கமிங் ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடர் மணிராஜன் வனிதா. So இந்த பிசினஸ் வாய்ப்பு எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு ரீச் என்ஜே. ஸோ எல்லாருக்கும் ஒரு கோடி நன்றி. ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு மில்க் திசல் அண்ட் டெண்டோலியன் ரூட். ஸோ மில்க் திசல் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு என்னன்னு தெரியாம ஷெல்ஃப்ல இருக்க நம்ம சும்மா என்ன தெரியலன்னு சுகர் ஹெல்த்னு போட்டு ஆனா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. யாரும் வந்துட்டு வாங்கி சாப்பிடுறது இல்ல. சோ ஏன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியாதனால வாங்கி எக்ஸ்கியூஸ் மீ கிரவுன் அனுஷா, உங்களோட லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் சிக்னல் பாத்துங்க உங்க சைட்ல. Thank you. Okay. If at all you cannot hear, Anna, just alert me. Okay. So இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பூல இருந்து செய்யப்பட்டது. Okay, it's flower. It's made from flower and also dandelion root. Okay, flower and root ல செய்யப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த மில்க் திசல் என்னத்துக்குலாம் நம்ம சாப்பிடலாம். ஓகே, இந்த மில்க் திசல் வந்துட்டு லிவர் ஹெல்த்னு சொல்லுவோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா முக்காவாசி பேத்துக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, மருந்து சாப்பிடுறாங்க, வராங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் கேசஸ் நிறைய வீட்டுல இன்னைக்கு இருக்கிறது வந்துட்டு டயபெட்டிக்ஸ், ஃபேட்டி லிவர், cirrhosis, what do you call bowel movement, spleen disorders, gallbladder disorder. இந்த gallbladder disorder எல்லாம் காரணம் வந்துட்டு உங்களோட லிவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்மளோட லிவர் வந்துட்டு இஸ் அஃபெக்டட். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் they do not emphasize as we do, because we actually sell health food supplements. Okay, so what does milk thistle do பாத்தீங்கன்னாக்கா, it will help you to clear your liver. So நிறைய பேத்துக்கு வந்துட்டு few reasonsனால லிவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கோம். மெயின் ரீசன் என்னன்னாக்கா, 1, it can be due to alcohol. 2, it can also be due to medications. 3, it could also be due to lifestyle. So நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன் இந்த லிவர் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங், எம்ஏல பாத்தீங்கன்னாக்கா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஜெனரல் ஹெல்த்துக்கு இருக்கு, கிட்ஸ் ஹெல்த்துக்கு இருக்கு. சோ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. So இது பாத்தீங்கன்னாக்கா மில்க் திசல் அண்ட் dandelion root வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி very high antioxidant. So in the milk thistle பாத்தீங்கன்னாக்கா it's 10 times more effective than vitamin E. Vitamin E வந்துட்டு usually என்ன சொல்லுவாங்கன்னாக்கா very high antioxidant சொல்லுவாங்க. ஆனா milk thistle வந்துட்டு 10 மடங்கு அதோட வந்துட்டு high antioxidant. ஓகேங்களா? So it repairs our liver. நம்மளோட லிவரை போயிட்டு இந்த chemical drugs, what do you call drugs எடுக்கிறனால வர சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம லிவர் வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ we are consuming a lot of medication. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, என்ன அது ஃபேட்டி லிவர், என்ன அது, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், but why I got fatty liver? It's due to our lifestyle. Okay, we cannot avoid eating chicken. Example of a fatty liver வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு சிக்கனை வாங்குறோம், சோ நம்ம கிளீன் பண்றோம், சாப்பிடுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அந்த ஈரல் நம்ம கிளீன் பண்ணும் போது அந்த ஈரல் எப்படிங்க இருக்கு? எடுத்தோன்னா சுத்தமா சோப்பா இருக்கா? இல்ல. சோ அதை எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம அந்த கொழுப்பெல்லாம் வெளியில ஆக்கிட்டு தானே அந்த ஈரலை சமைக்கிறோம். சேம் திங்,
நம்மளோட லிவர் என்ன நடக்குதுனாக்கா சுத்திலும் கொழுப்பு இருந்தாக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதனால செய்ய முடியாது. ஏன்னா நம்மளோட லிவர்ல வந்துட்டு 500 over ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்மளோட லிவருக்கு. சோ 500 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளோட லிவர்ல இருக்குனாக்கா அது சுத்திலும் கொழுப்பு இருந்திருந்தா அது எப்படிங்க அது வந்துட்டு வேலை செய்யும்? How can our liver function? சோ நம்மளோட லிவர் வந்துட்டு இஸ் a main நம்மளோட மோஸ்ட் ஆர்கன்ஸ் வந்துட்டு இஸ் a main control system. It can be a pancreas, it can be anything. ஏன்னா 500 ஃபங்க்ஷனுக்கு மேல இருக்கு நம்மளோட லிவர். சோ அது ஃபுல்லா கொழுப்பு இருந்தாக்கா நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ் வர காரணம் இதுதான். பிகாஸ் நம்மளோட லிவர் போயிட்டு அந்த பேங்க்ரியஸ் கிட்டயோ what we call மத்த ஆர்கன்ஸ் கிட்ட வந்துட்டு கரெக்டான மெசேஜ் போய் கொடுக்கறது இல்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்ப சுகர் சாப்பிடுறீங்க, சோ லிவரோட வேலை வந்துட்டு போயிட்டு பேங்க்ரியஸ்ட சொல்லணும், ஹே இவங்க வந்துட்டு சுகர் சாப்பிடுறாங்க, 2 கரண்டி சாப்பிடுறாங்க, சோ தேவையான ஒரு அளவுக்கு வந்துட்டு இன்சுலின் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லிவர் போயிட்டு பேங்க்ரியஸ்ட சொல்லும், மெசேஜ் அனுப்பும். சோ அதே சமயத்துல இதுதான் அதோட வேலை, அதோட ஃபங்க்ஷன். சோ இமேஜின் லிவர் வந்துட்டு ஃபுல்லி கவர்ட் வித் ஃபேட்ஸ்னாக்கா வாட் வில் ஹேப்பன்? நிறைய பேத்துக்கு அந்த மெசேஜ் போயிட்டு அந்த பேங்க்ரியஸ்ல சேராது. சோ பேங்க்ரியஸ்ல சேரலன்னா இன்சுலின் வந்துட்டு வெளியில ஆக்காது. இன்சுலின் வெளியில ஆக்கலனாக்கா என்ன நடக்கும்? எக்ஸசிவ் சுகர் ஸ்டார்ட் இன் த பாடி. So when excessive sugar is stored inside the body, that's when diabetic comes in. So நிறைய பேத்துக்கு டயபெட்டிஸ்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுதும் டயபெட்டிக் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அது வந்துட்டு எதுவுமே சரிப்படுத்த முடியாது. சோ நம்ம என்ன செய்யறோம்னாக்கா we introduce this milk thistle. Milk thistle is actually just a food supplement, herbal food supplement. So ML பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரிலைட்ல நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. So milk thistle வந்துட்டு is a herbal. So out of all the vitamins, this supplement is to be taken by course. இது வந்துட்டு சால்மன் ஒமேகாவோ புரோட்டீன்ஸ் மாதிரியோ essential கிடையாது டெய்லி சாப்பிடுறதுக்கு. இது வந்துட்டு once in 6 months அந்த மாதிரி 6 to 8 months once to detox your body, you can consume milk thistle. ஓகேங்களா? So milk thistle வந்துட்டு it helps to heal and also protect liver. ஓகேங்களா? So not only your liver, but remember it's also gallbladder. People with fibrosis problem, fibroids are also can be given milk thistle. ஓகேங்களா? So it helps with all this. Okay, all these issues comes in, including jaundice, manja kamal, is because of liver disease. ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்துட்டு ஜாண்டிஸ்ல பிறக்குதுங்க. It's because of during the pregnancy, the mother's food consumption, the liver is also plays a main role. That's why the baby also come out with jaundice. So இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். So every 6 months once is good to detox your body with milk thistle and dandelion root. ஓகேங்களா? இது என்ன செய்யும்னாக்கா நம்மளோட லிவரை வந்துட்டு புது செல்ஸை ரீஜெனரேட் பண்ண விடும். ஓகே, ரீஜெனரேட் நியூ லிவர் செல்ஸ். ஓகேங்களா? ஆல்சோ இட் பிளாக் passages of toxin through the cell. Okay, so whatever blocks செல்ஸ் வந்துட்டு பிளாக் பண்ணதோ அது எல்லாமே கிளியர் பண்ணி விடும். சோ இதுதான் வந்துட்டு மில்க் வேலை. ஒன்னொன்னு வந்துட்டு நம்மளோட லிவருக்கு சாப்பாடுனாக்கா மில்க் திசல் தான். இட்ஸ் அ டைப் ஃபார் த லிவர். சோ இது வந்துட்டு நம்ம டெய்லி எப்படி நம்ம வயிற்றுக்கு பசி நம்ம அதே மாதிரி 6 to 8 months once நம்ம லிவருக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு கொடுக்கணும்னாக்கா மில்க் திசல் அண்ட் டெண்டோலியன் ரூட். இந்த சாப்பாடு எல்லாரும் எடுக்கலாம். With or without medical conditions encouraged to consume milk thistle. ஓகேங்களா? ஒன்னொன்னு வந்துட்டு மில்க் thistle வந்துட்டு ஃப்ரீ ரெடிக்கல்ஸை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணும். It won't make it harmful into your body. ஓகேங்களா? And it also supports normal physiological functions of the body. So நம்மளோட milk thistle வந்துட்டு not only it helps to treat fatty liver or liver diseases or cirrhosis, but it also helps in treating swelling of the lungs. Sometimes வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க லங்ஸ்ல வந்துட்டு கூமான் இருக்கு, லங்ஸ்ல வந்துட்டு ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, லங்ஸ்ல வந்துட்டு enlargement ஆயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மில்க் thistle ஹெல்ப் பண்ணும் for them to recover faster. Malaria,
ஓகே, கால் பிளாடர் டிசார்டர்ஸ், மஷ்ரூம் பாய்சனிங் சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ மஷ்ரூம் பாய்சனிங் கூட நம்மளோட மில்க் டீசல் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆக்கி விடும். தட் மீன்ஸ் அதை வந்துட்டு கிளீன் பண்ணி விடும். ஓகேங்களா? ஒன்னொன்னு வந்துட்டு நிறைய பேத்துக்கு சாப்பிட்டான டாய்லெட் போயிருவாங்க, இரிட்டேஷன் பவல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சோ மில்க் டீசல் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இரிட்டேஷன் பவல், ஆன்டி ஏஜிங். சோ மில்க் டீசல் ஹெல்ப்ஸ் வித் ஆன்டி ஏஜிங். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மில்க் டீசல் சாப்பிடறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸா இருப்பாங்க, சீக்கிரமா வெயிட் குறையாது, அவங்க சாப்பிடுற சாப்பாடு சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணாது. சோ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக் வர காரணம் everything is because of the liver. Most of the things, the main reason why ஏன் சீக்கு வருதுனாக்கா our liver is being affected. சோ நம்ம லிவரை வந்துட்டு நம்ம 6 to 8 months once detox பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு diseases வராது. சோ அது ஒன்னொன்னு வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் ஆன்டி ஸ்கின் கேன்சர். ஸோ மில்க் டீசல் கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கேன்சர் வரவே வராது. ஸ்கின் கேன்சர் ஏன் வருதுனாக்கா யூவி லைட், சன்லைட், அண்டர் சன்லைட், ஃப்ரீ ரெடிகல்ஸ், இதெல்லாம் இட் வில் ப்ரிவென்ட் அஸ் ஃப்ரம் ஹேவிங் இட். ஓகே, ஒன்னொன்னு வந்துட்டு இட் வில் ரிடியூஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிடியூஸ் பண்ணும், குளுக்கோஸ் லெவலை ரிடியூஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணும், ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரிடியூஸ் பண்ணும். ஸோ ஆல் இன் ஒன் ஒண்டி செய்யுது. அதனால வர பல நோயை வந்துட்டு அதனால மில்க் டீசல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஒன்னொன்னு வந்துட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் ரீஜெனரேஷன்ஸ் ஆஃப் நியூ செல்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு இதுல. மில்க் டீசல்ல பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் an anti cancer activity against colon and prostate cancer cells. So prostate cancer இருக்கிறவங்க இல்ல colon cancer இருக்கிறவங்க தாராளமா நம்ம மில்க் டீசல் கொடுக்கலாம். So it will help them to recover and feel better. ஓகேங்களா? So ஒன்னொன்னு வந்துட்டு as I said just now, milk thistle வந்துட்டு 10 times more stronger in antioxidants. Okay, vitamin E ஓட vitamin C ஓட antioxidant level வந்துட்டு சரியான high. So that's what it's very good for the body. Okay, ஒன்னொன்னு வந்துட்டு it helps to regenerate our new liver cells. So நம்ம liver எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ எல்லாமே வந்துட்டு it can help. மில்க் டீசல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஒன்னொன்னு வந்துட்டு இன்னைக்கு ஏன் வந்துட்டு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே ஃபேட்டி லிவர் இருக்காது, ஃபேட்டி லிவரே இருக்காது நிறைய பேருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அதுல ஏன் பாதிக்கப்படுறாங்கனாக்கா டியூ டு அவர் ஃபுட். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபுட் வந்து இஸ் பீங் டிஸ்டர்ப்ட் a lot னு சொல்லுவோம். ஏன்னாக்கா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு 100% சத்து கிடையாது, இன்க்ளூடிங் சிக்கன். 200 நாள் வளர கோழி வந்துட்டு இன்னைக்கு 25 நாள் 30 நாள்னு சொல்லி வளருது. ஸோ ஏன் அந்த மாதிரி வளருதுனாக்கா பிகாஸ் அவங்க அந்த சிக்கனை வந்துட்டு பாய்லர் கோழின்னு சொல்லுவாங்களே, அந்த கோழியில வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, ஆன்லைன் நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லாரும் இது வந்துட்டு ஒரு புது நியூஸ் கிடையாது, பட் எல்லாத்துக்கும் இது தெரியும். சிக்கனுக்கு வந்துட்டு ஊசி குத்தி தான் அது பெருசாக்கி அந்த சிக்கனை வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ நினைப்பு வச்சுக்கோங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது. ஸோ இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பிஸி லைஃப் ஸ்டைல், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், ஸோ நம்ம போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றோம். ஓகே, ஸோ சாப்பிட்றது தவிர்க்க முடியாது, ஆனா வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மில்க் டீசல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? லோக்கல் நாங்க வந்துட்டு பார்த்திருக்கோம் ஃபேட்டி லிவர் ரொம்ப மோசமா இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஸோ என்னோட பர்சனல் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து உடம்பெல்லாம் வீங்கிக்கும். ஸோ அவங்க எதுவுமே சாப்பிட முடியாது, பிகாஸ் அவங்க 15 வருஷமா ஃபேட்டி லிவர்ல சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அவங்கனால இந்த ஃபேட்டி லிவர்னால. ஆனா நாங்க மில்க் டீசல் அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா ஆயிருந்துச்சு. ஈவன் she couldn't take insurance due to fatty liver. So but then after taking milk thistle and dandelion root, her fatty liver became better.
சோ அவங்க சரி இன்ஷூர் பண்ணிருக்காங்க. சோ அவங்க லைஃப் ஸ்டைல் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க சொல்றாங்க என் உடம்புலாம் முன்ன மாதிரி வீங்குறது இல்ல. சோ நிறைய பேத்துக்கு அலர்ஜிஸ் வர காரணம் கூட அதுதான் ஒரு மெயின் ரீசன், லிவர் பாதிக்கப்படுறது. சோ நான் ஏன் திருப்பியும் சொல்றேன்னாக்கா, ஏன் அலர்ஜிஸ் வருதுனாக்கா இஸ் ஆல்சோ டியூ டு யுவர் லிவர். So if our liver is fat, definitely you will get all the diseases coming in line. ஓகேங்களா? So in the allergic, in the வந்துட்டு what do you call diabetic, இதெல்லாம் காரணம் வந்துட்டு உங்க லிவர். சோ சொன்ன மாதிரி சிக்கன்ல ஊசி குத்துறது, எஸ் அந்த சிக்கனை பெருசாக்குறதுக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த சிக்கன் யார் சாப்பிட்றா? நம்ம சாப்பிட்றோம், நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றோம், நம்ம ஃபேமிலி சாப்பிட்றாங்க. சோ அது வந்துட்டு நம்ம பாடி உள்ளுக்கு போகுது. சோ நம்ம தான் அதோட எண்ட் கன்சியூமர். சோ அவ்வளைக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளோட லிவர், நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் தான் ஃபில்டர் பண்ணுது. சோ இது ஃபில்டர் பண்ணும் போது நம்மளோட பாடிக்கு திருப்பியும் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஃபில்ட்ரேஷன், அந்த பேலன்ஸ் வந்துட்டு it will be detox out from the body. So every 6 months once or 8 months once, everyone is advised to detox your body with milk thistle and dandelion root. So இது பாத்தீங்கன்னாக்கா it's to be taken by course. இது வந்துட்டு டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ என்னாச்சும் கேள்விகள் இருந்தா மில்க் திசல் பத்தி கேட்கலாம். யாராச்சுக்கும் என்னாச்சும் கேள்விகள் இருந்தாக்கா. ஓகே, ஒன்னொன்னு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு, இந்த மில்க் திசல் பூ வந்துட்டு யூகே, யுனைடெட் கிங்டம்ல வந்துட்டு சீ கிளீவ்ஸ்ல இருக்கும். சீ வந்துட்டு அந்த கடல் கிட்ட இருக்கும். சோ அங்கேருந்து தான் எடுத்து இந்த பூல இருந்து செய்யறாங்க. ஒன்னொன்னு வந்துட்டு அந்த டெண்டோலியன் ரூட்ல இருந்து எடுத்து செய்யறாங்க. சோ ours is 100% free from colorings, no preservative, no colorings, no additives, nothing. So ours is 100% organic, and as well as 100% satisfaction guaranteed, and also money back guaranteed. So our product is one of the best products and leading in the 86 years Nutrilite industry. So it's one of the most sustainable organic farming. The sources are got from sustainable organic farming with Nutri certification. So it's a very, very trusted product for every one of us to consume. Okay, so enachum kelvigal iruka? Steven Anna, you have any questions? No question from my side. Participant உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கா? Okay, looks like வணக்கம் சுப்ரமணியம் அண்ணா, உங்களுக்கு கேள்வி இருக்கானே? சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து மில்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப நம்ம வந்து பயோசி, லெச்சித்தின் இ இதெல்லாம் எடுக்கலாமா, இல்ல பீஸ்டாலாம் எடுக்கலாமா, இல்ல இது மட்டும் தான் எடுக்கணுமா? இல்ல அங்கிள், ஆக்சுவலி மில்க் திசல் எடுக்கிறது வந்துட்டு நம்மளோட வைட்டமின்ஸ்க்கோ மருந்து சாப்பிடுறவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. சோ அவங்க மருந்து சாப்பிட்றாங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், தாராளமா அவங்க எடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. ஒன்னொன்னு வந்துட்டு இந்த வைட்டமின் சி, சால்மன் ஒமேகா எடுக்கிறப்ப தாராளமா அவங்க எடுக்கலாம். ஆனா இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்க சில பேர் வந்துட்டு எல்லாமே ஒன் ஷாட் வாங்குவாங்க, சில பேர் வந்துட்டு பார்ட் பை பார்ட் வாங்குவாங்க. சோ அப் டு தெம். டெஃபினெட்லி இத வந்துட்டு ஒன்னா கன்சியூம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. வேற என்னாச்சும் கேட்க போறீங்களா? அப்பனா இதோட அதெல்லாம் எடுக்க முடியுது போஸ்ட் இந்த மில்க் டேஸ்ட் எடுத்துட்டு பிறகு மித்ததெல்லாம் எடுத்தா நல்லதுன்றீங்களா? எஸ், பெட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஏன் பெட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும்னாக்கா, நம்மளோட லிவர் ஃபேட்ஸ் வந்துட்டு அது கரைச்சி எடுத்துட்டாக்கா நம்ம என்ன சாப்பிடுறோமோ 150% to 200% will be absorbed into our body better. So it's advisable before consuming anything, clear your liver first, detox. Most important வந்துட்டு தண்ணி அடிக்கிறவங்க வந்துட்டு தாராளமா இதுதான் அவங்களுக்கு மெயின். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரிங்கிங் பீப்புள் வந்துட்டு ஒகேஷனலும் சரி, ஒன்ஸ் இன் அ வைலும் சரி, எவ்ரிடே ட்ரிங்க் பண்றவங்களும் சரி, லிவர் வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ ஒன்லி வே டு டிடாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மில்க் திசல் மூலியமா தான். ஆனா இந்த 20 நாளைக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி no consuming of alcohol when consuming milk thistle. Just அந்த டிடாக்ஸ் பண்ற வரைக்கும் அவங்க தண்ணி அடிக்க வேணாம், அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, thank you Prananisha for your sharing, good sharing.
உங்களோட நாலேஜுக்கு வந்து நீங்க கொடுத்துக்க ரொம்ப நன்றி. உங்களோட ப்ராடக்ட் ஷேரிங். எனி அதர் क्वेश्चन? உங்களுக்கு வேற கேள்விகள் இருக்கா பார்ட்டிசிபென்ட்ல, இந்த டீம்ல, குரூப்ல? வணக்கம். சரியா சித்ரா? எஸ் வணக்கம். கேள்விகளா இல்ல, பட் this is my testimony la. Okay. நான் மிக்ஸ் எல்லாம் எடுத்தது இல்ல. So I had problem to lose weight. So போன வருஷம் there was a camp and நான் என்ன எடுத்தாலும் என்னோட weight was just maintain only, but it was still high. அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, she called me and she told, so problem முடிச்சோடனே she said, okay, why don't you try milk thistle for 1 month and see. So நானும் ரெகுலரா எடுத்து I lost 3 kilos. So நீங்க சொன்னதெல்லாம் it's a great product actually. அவ்வளவு கஷ்டப்பட்டு I think definitely probably my liver had lot of fats because I love to eat, and milk thistle is a great product. So thank you. Yes, actually, if our liver is actually being damaged or being disturbed, none of our other body functions will function properly. ஏன்னா நம்ம லிவருக்கு பாத்தீங்கன்னா more than 500 இருக்கு நான் சொன்னதுல. சோ அது நம்ம சரிப்படுத்தணும்னாக்கா நம்ம எடுக்கிற எல்லா நியூட்ரிஷனும் 100% நம்ம உடம்புல வேலை செய்யும். It can be any. Okay, so ஒன்னொன்னு வந்துட்டு மில்க் டீசல் எடுக்கிறப்ப நிறைய தண்ணி குடிக்கணும். Okay, so it will help to detox. Very good product, and try to share it to all your customers because a lot of people இப்போதைக்கு என்ன நடக்குதுனாக்கா நிறைய சீக்ல உழுறாங்க. வாழ்நாள் முழுவதும் டயபெட்டிக்னு சொல்லி கேட்டாக்கா டயபெட்டிக் மருந்து சாப்பிடுறாங்க. it's so sad because we are not born to take medicines. நம்ம வாழ்றது வந்துட்டு மருந்துக்காக கிடையாது, வாழ்றதுக்கு வந்திருக்கோம். ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இந்த காலகட்டத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இட்ஸ் ஆல்ரெடி mandatory. Food supplement is a mandatory because we don't get the correct food supplement diet in our food. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால. So all the best. யாராச்சும் என்னாச்சும் questions மில்க் டீசல் பத்தி இருந்துச்சுனாக்கா தாராளமா எனக்கு வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க சாட் பாக்ஸ்ல கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம். ஓகே, இதோட சொல்லி நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைமண்ட்க்கும் எம்சிக்கும் தேங்க்யூ so much for giving me this opportunity. Steven அண்ணே, take over. Thank you Granisha, thank you for the sharing. So அருமையான உங்களுக்கு இந்த மில்க் திசல் அண்ட் டெண்டலியன் உங்களோட இன்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்க அந்த நாலேஜ் செஞ்சுக்கிட்டீங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் டு ஷேர். யாராச்சும் இந்த மாதிரி சிமிலர் இஷ்யூ இருக்கிறவங்களாம் நீங்க பேசுறப்ப இந்த மில்க் திசல் நீங்க கண்டிப்பாக பேசலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 minutes. ஆல்ரைட், ஒரு 2 minutes இந்த நியூட்ரலைட். ஓகே, எப்படி மொதல் வாட்டி இந்த நம்ம டீமுக்கு வந்திருக்கவங்களா சிலவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஆல்ரைட், நீங்க கொஞ்சம் இந்த வியூ ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஆல்ரைட், வாட் இஸ் நியூட்ரலைட் வந்து எப்பல இருந்து இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஜஸ்ட் about 2 minutes. Thank you. This year, Nutrilite celebrates 80 years of growth. In 1934, my father, Carl Renborg, introduced the first multivitamin, multimineral supplement marketed in the United States, made with phytonutrients. In 1942, my father developed his Nutrilite farming practices, growing alfalfa without pesticides and harmful chemicals. In 1948, Nutrilite XX is introduced, selling for $20. Today, Nutrilite is the world's #1 selling vitamins and dietary supplement brand. In 1949, future Amway founders Jay Van Andel and Rich DeVos become top distributors of Nutrilite products. In 1956, Nutrilite produces one of the first vitamin C supplements derived from a natural source, acerola cherries. In 1958, Nutrilite publishes the first document on nutrient deficiency in the U.S. population. In 1972, Nutrilite Products Incorporated becomes part of the Amway Corporation. In 1989, the C.F. Renborg Professorship in Disease Prevention is established at the Stanford University School of Medicine.
In 1998, our organic farms doubled in number. Each location was selectively chosen to deliver quality and efficacy from seed to supplement. In 2002, Nutrilite is recognized as the only global vitamin and mineral brand to grow, harvest, and process plants on their own certified organic farms. In 2004, the Nutrilite Health Institute establishes the NHI Scientific Advisory Board, consisting of leading global scientists in the fields of nutrition and optimal health. In 2012, Nutrilite research on the phytonutrient gap in American and Korean diets is published in the renowned Journal of the Academy of Nutrition and Dietetics. In 2013, Body Key by Nutrilite, a weight management system, is introduced. And Nutrilite products are found in more than 64 countries worldwide. In 2014, Nutrilite celebrates 80 years of helping people to better health through better nutrition. I would like to thank all of you for being the greatest products of the product and helping us to become the #1 selling vitamin and dietary supplement brand in the world. Right, it's a fantastic company. Okay, அருமையா இருந்துச்சு பாருங்க. ஸோ யார் யாருக்கு வந்து இந்த நியூட்ரிலைட் வந்து தெரியாம இருக்கலாம், அதாவது இதோட ஹிஸ்டரி என்னது, ஸோ ஹிஸ்டரி எவ்வளவு சொல்றாங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் இஸ் ஆசம் ப்ராடக்ட். ஸோ இது மூலியமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஆக்சுவலி the company has huge amount of R&D, research and development பண்ணிட்டு இருக்காங்க to scientists. Right, definitely it's a #1 and world's #1 best selling supplement and also natural product. So கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிக்கு நீங்க வந்து டவுட் இல்லாம கான்ஃபிடென்ட்டா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும். Right, once again I would like to take the opportunity to say thank you for Anisha for sharing the product knowledge. Right, okay, நம்ம அடுத்த ப்ராடக்ட் போவோம். செகண்ட் ப்ராடக்ட் will be today is the home care. So home care வந்து பாருங்களா, எல்லா வீட்லயும் வந்து அந்த home care வந்து எல்லாமே செய்வாங்க. Okay, especially ladies, housewives, sometimes men also do some cleaning. So அப்படி பாத்தீங்களாக்க இன்னைக்குள்ள ப்ராடக்ட் ட்ரைனிங் will be dish drop. Okay, dish dropனாக்கா plates, utensils எல்லாம் கழுவுறதுக்கு அதுக்கு dish dropனு சொல்லுவோம். Alright, so வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஷேர் பண்றதுக்கு வந்து ஒரு young and energetic guy. This person is very young and very energetic. Businessல ஒரு சிங்கனான போட்டுக்கிட்டு இருக்காரு. Alright, and we are looking we are looking as one of the very bright upcoming leader in our team, in our DVNI group, DVNI team, because அவர் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு, because he has met a lot of customers, a lot of people இந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ he knows in and out, okay, of the product. Okay, so இந்த dish drop முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த dish drop வந்து almost about 60 years in the market. Okay, மலேசியால பாத்தீங்கன்னா almost 40 years இருக்கு, 40 years, 41, 42 years இருக்கு மலேசியால. Alright, so நேரத்தை கடத்தாம I would like to welcome our upcoming slow producer Javin to the virtual stage. வணக்கம் Javin. வணக்கம். Thank you MC Steven அண்ணா, thank you so much. வணக்கம், நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Thank you. ஓகே, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எம்சிக்கு டபுள் நன்றி சொல்லி என்ன நான் மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் ஜெவின் அருடாஸ், நான் நீலாயில இருக்கேன். என்னோட ஸ்பான்சர் இந்த வியாபாரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்கமிங் சிவபுடி சாலகாக்கு அவர்களுக்கும், என்னோட மென்டோ அப்கமிங் எமரல் சிவா மோகன் அவர்களுக்கும், நம்ம டிவிஎனோட ஃபவுண்டர் அப்கமிங் ஃபவுண்டர்ஸ் கரோனா அம்பாசிடர் வனிதா மணிராஜன் அவர்களுக்கும், வேறு வேறு இடத்துல பிறந்து நம்மள எல்லாத்தையும் ஒன்றிணைத்த த லிவிங் காட் ரிச்சன் ஜி அவங்களுக்கும் பெரிய பாராட்டும் நன்றிகளும். ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா எம்ஏ டிஷ் ட்ராப். ஓகே, ஸோ தெரியுதுங்களா? ஓகே, எம்ஏ டிஷ் ட்ராப் ரியலி ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். ஸோ எங்கள் வீட்டில் நான் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ப்ராடக்ட். ஸோ நாங்கள் கன்சியூம் பண்ணுறதுனா தான் இந்த ப்ராடக்ட் பற்றி எங்களால் இந்த இவ்வளோ டெமோன்ஸ்ட்ரேஷன், இவ்வளோ நாலேஜ் கொடுக்க முடியுது. நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான், பட் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட பெனிஃபிட்ஸ், அதை என்னென்ன எப்படி செய்யுது எல்லாமே எங்களால் யூஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. ஒரு 4-5 ஸ்லைட்ஸ் இருக்கு.
ஓகே, தெரியுதுங்களா என்னோட ஸ்லைட்ஸ்? இன்னும் வரல நினைக்கிறேன். லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு. இந்த சைட்ல அப்படி இருக்கு லைன், ஓகேவா? என் சைட்ல ஐ திங்க் இஸ் இட் பேட் ஓ மத்தவங்க விளங்குதுங்களா? ஜெவினோட லைன் தான் கொஞ்சம் பேட்டா இருக்கு, இங்கெல்லாம் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, थैंक यू கிரவுன். ஜெவின் உங்களோட லைன் பாத்துங்க இந்த சைடு. थैंक यू. Javin? Oh, maybe okay, I was still in the meeting. Okay. Sorry for the interruption. Maybe our network கொஞ்சம் issue இருக்கு நினைக்கிறேன், temporary. Steven, ரெண்டு நிமிஷம். Steven, சொல்லுங்க கிரவுன். ஓகே, வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஓகே ஓகே, carry on. விளங்குதானே? விளங்குது கிரவுன். ஹலோ, விளங்குது கிரவுன். ஹலோ, உங்களோட விளங்குதா? விளங்குது ஜெவின், விளங்குது. ஓகே ஓகே, லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு என்னோட ஏரியால. எதுவும் விளங்கலன்னா நீங்க என்ன ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீகால் பண்ணுங்க. ஓகே, சோ இது வந்து எம்ஏ கொடுத்த டிஷ் ட்ராப் லிக்விட். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆனது. இது வந்து எதுல செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அலோவேரால செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆனது. இது என்னென்னத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட மங்கு ஜாமா கழுவுறது, ஸ்பூன்ஸ், இந்த இரும்பு ஜாமா ஐ மீன் அந்த பிளேட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட கழுவலாம். அப்புறம் நான் இன்னைக்கு ரீசெண்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நம்மளோட அந்த எக் முட்டை கூட நம்ம வந்து இந்த அந்த டிஷ் ட்ராப்ல வந்துட்டு நம்ம கழுவலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த டிஷ் ட்ராப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆனது. எப்படி சொல்றேன்னா ஒரு போட்டல் மினிமம் நாங்க வீட்டுல யூஸ் பண்றது எங்க வீட்டுல மினிமம் 6 monthsக்கு வருது. எப்படி இந்த ஒரு போத்தை வந்துட்டு 6 monthsக்கு வருதுன்னா பாருங்க, இந்த மாதிரி போத்தையில வந்து நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த போத்தை வந்துட்டு எங்க வீட்டுக்கு 2 weeks 2 week and a half weeks வருது. அப்போ 2 வாரத்துக்கு ஒரு போத்தை வருதுன்னா 1 மாசத்துக்கு எனக்கு 2 போத்தை தான் வரும். அப்ப எனக்கு வந்து இந்த டிஷ் ட்ராப்ல வந்து இந்த போத்தையை வந்து 12 வாட்டி நம்ம டைலூட் பண்ணலாம். அப்ப எனக்கு மினிமம் ஒரு 6 மாசம் வருது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஹார்டான ஆயில்லாம் பாத்தீங்கன்னா குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பானையில வந்து ரொம்ப ஹார்டான ஆயில்லாம் இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஷைனிங் பண்றதுக்காக ஒரு வேக்சிங் மாதிரி இருப்பாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் அந்த வேக்சிங் மாதிரி ஒன்று அடிப்பாங்க. அந்த ஷைனிங்கா இருக்கணும், இந்த பூச்சி எதுவும் வந்து வெஜிடபிள்ஸ்ல பற்றக்கூடாதுன்றதுக்காக இது அடிப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து இந்த டிஷ் ட்ராப் வச்சு நீங்க கழுவிட்டு திருப்பி நார்மல் வாட்டர்ல கழுவுனீங்கன்னா அது திருப்பி பேக் டு ஒரிஜினல் கலர். அந்த ஒரிஜினல் கலர் அந்த வேக்சிங்லாம் வெளியாகி அந்த ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட டிஷ் ட்ராப்போட வந்து விளக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங். நம்ம சொன்ன மாதிரி மினிமம் 6-7 months. எங்க வீட்டுக்கு 6-7 monthsக்கு வருது. மத்தவங்க வீட்டுக்கு தெரியல எவ்வளவு நாள் வருதுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா தண்ணியில டைலூட் பண்ணி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணி பாய்க்கணும். நாங்க எப்படி டைலூட் பண்ணுவோம்னா இந்த போத்தையில இருந்து இந்த போத்தைக்கு நான் டைலூட் பண்ணிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு போல் எடுத்து அந்த போல்ல தண்ணி பிடிச்சி இந்த போத்தையில இருந்து அந்த போலுக்கு ஒரு 5-10 drops விட்டுருவேன். அப்போ விட்டுட்டு நல்லா ஸ்பாஞ்ச் போட்டு நம்ம அதுல வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கேயும் நுரம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கழுவிக்கலாம். இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போட்டல்ல எழுதி இருக்கும். ஓகே, நீங்க இந்த போட்டல் வாங்குனீங்கன்னா தெரியும். இந்த போட்டல் என்ன எழுதி இருக்குன்னா satisfaction guarantee on your money refund. அப்படி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பாய்ச்சி 20% பிடிக்கலன்னா
நீங்க ரிஃபண்ட் பண்ணீங்கன்னா உங்க மணி வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த பாட்டில் பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து கம்பெனி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ் பிராண்ட். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ் பிராண்ட். இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் திருப்பி கொண்டு போய் கடையில கொடுத்தேன்னா இதை வாங்கிக்க மாட்டாங்க. எப்படி தம்பி பாய்ச்சிட்டீங்க திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எம்ஏ வந்துட்டு இந்த பிராண்டை நீங்க 20% பாய்ச்சாலும் உங்க காசை திருப்பி கொடுத்தாங்க. பிகாஸ் வாய் அவங்களுக்கு தேவை உங்களோட மணி இல்ல. அந்த அவங்க கம்பெனிக்கு என்ன முக்கியம்னா கஸ்டமருக்கு குட் குவாலிட்டி ப்ராடக்ட், சேஃப் காஸ்ட் சேவ் பண்ற ப்ராடக்ட், அவங்க காசை வந்து சேவ் பண்ண ப்ராடக்ட் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையில வந்து அலர்ஜி இருக்கும். இந்த இதெல்லாம் பிடிக்க முடியாது. சாப்பாடு போட்டு தேய்ச்சாங்கன்னா கையில ஒரு மாதிரி ஆயிரும், ரஷஸ் மாதிரி வந்துடும். அப்புறம் ஒரு மாதிரி எக்ஸ்பிரண்ட் பாய்ச்சாங்கன்னா ஒரு மாதிரி கை பூத்து ஒரு மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. பட் நம்மளோட யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல் வராது. பிகாஸ் இதுல வந்து கெமிக்கல், அதாவது ஒரு மனிதனுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கெமிக்கல், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இதுல கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து இதை தைரியமா உங்க வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட சின்ன டெமோ இருக்கு. நான் ஃபாஸ்டா முடிச்சு இதை சின்ன டெமோ செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, நான் 2 கிளாஸ் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நான் ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன டெமோ செஞ்சு காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்துட்டு 2 ஸ்பூன் இருக்கு. இது என்னத்துக்கு குறிக்குதுன்னா நம்ம சமைக்கும் போது நம்ம கரண்டிலேயோ நம்ம பானையிலயோ அந்த எண்ணெய் பசெல்லாம் வந்து ஒட்டும். சமைக்கும் போது எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் சமத்துல எவ்வளவு தேய்ச்சாலும் போவாது. சமத்துல கழுவிட்டு இப்படி தொட்டி இழுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை அப்படியே வரும். சோ இந்த டிஸ்ட்ரோப்பும் எக்ஸ் பிராண்டும் வச்சு எவ்வளவு ஈஸியா இருக்கு நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு தான் நம்ம காமிக்கிறோம். ஓகே, ஸோ எங்கிட்ட 2 ஸ்பூன் இருக்கு, ஒரு டம்ளர்ல ஒரு இது மங்கில வந்துட்டு ஆயில் இருக்கு. ஸோ நான் 2லயும் வந்து அப்ளை பண்றேன். ரைட், ஸோ பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன்லயும் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஐ திங்க் ஸோ நல்லா கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு ஸ்பூன்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் பிராண்ட், ஓகே, எக்ஸ் பிராண்டோட கொஞ்சம் ஊத்திக்கிட்டு இன்னொரு ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டிஷ்டோப்போட லிக்விட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 1-2 drops தான் விடுறேன். ஸோ ரெண்டையும் நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்றேன். ஓகே ஓகே, இந்த ஸ்பூன் வந்து எக்ஸ்பிரன் ஸ்பூனா? ஓகே, எக்ஸ்பிரனோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிக்விட் தெரியும். ஓகே, இதையும் நான் இப்போ மிக்ஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த 2 இடத்துல வந்து கிளாஸ் இருக்கு, வாட்டரோட இருக்கு. இந்த ஸ்பூனை வந்து நம்ம வாஷ் பண்ண போறோம். ஓகே, எது ஈஸியா இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் வந்து அலசல, ஐ மீன் நான் வந்து போட்டு எதுவும் தேய்க்கல, ஜஸ்ட் ஸ்பூனை வந்துட்டு உள்ள வெளியே தான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களே பாருங்க எது கிளியரா இருக்கு, எது வந்து இன்னும் டர்ட்டா இருக்குன்னு, அழுக்கா இருக்குன்னு. ஸோ நீங்க வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம எம்ஏயோட லிக்விட் பாய்ச்சிட்டு, இது எக்ஸ்பிரனோட பாய்ச்சிட்டு. ஓகே, உங்களோட கமெண்ட் நீங்க கொடுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம கழுவுன தண்ணியை பாருங்க. இது வந்து எம்ஏ லிக்விட் பாய்ச்ச, டிஷ்ட்ராப் பாய்ச்ச கிளாஸ், இது வந்து எக்ஸ்பிரன் பாய்ச்ச கிளாஸ். அந்த தண்ணி கூட பாருங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா அழுக்காவாம கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பாருங்க தண்ணி பாருங்க, இது இன்னும் கிளீனா தான் இருக்கு, இது இன்னும் ரொம்ப டார்க்கா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. கஸ்டமர் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இதோட விலை சொல்லிடுறேன். இதோட கஸ்டமர் பிரைஸ், ஓகே, கஸ்டமர் பிரைஸ் வந்துட்டு 38 ringgit 40 cent. என்னங்க ஒரு போத்தை வந்துட்டு 38 வெள்ளி சொல்றீங்க, நான் எக்ஸ்பிரன் கடையில 10 வெள்ளிக்கு வாங்கிடுவேங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு போத்தை மினிமம் 2 weeksல முடிஞ்சிடும். ஓகே, ஒரு 1 monthக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸ்பிரன் போத்தை 1 monthக்கு வருது. இந்த எம்ஏயோட டிஷ்ட்ராப் வந்துட்டு நீங்க 6 months மினிமம் பாய்க்கலாம்னா ஒரு போத்தை 10 வெள்ளினா 6 மாசத்துக்கு 60 வெள்ளிக்கு நீங்க வாங்க போறீங்க. ஓகே, இந்த போத்தை ஒரு போத்தை 38 வெள்ளி. ஓகே, 38 வெள்ளி 40 காசு இந்த ஒரு போத்தை. ஆனா நீங்க மினிமம் 6 மாசத்துக்கு எவ்வளவுங்களா பாய்ப்பீங்க? ஒரு மாசம் உங்களோட செலவு 6 வெள்ளி 40 காசு தான் ஒரு மாசம் உங்களோட செலவு. இவ்வளவு கான்சென்ட்ரேட்டடான ப்ராடக்ட் இவ்வளவு ஈஸியா கிளீன் பண்ண முடியுது. நீங்களே டெமோ பாத்தீங்க.
ஒரு மாசத்துக்கு 6 வெள்ளி 40 காசு தான் செலவு பண்ண போறீங்க. அடிஷனலா இந்த மாதிரி ஒரு பாத்தை வாங்கி வச்சுக்க போறீங்க. டைலூட் பண்ணி பாய்க்க போறீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி பாய்க்கலாமா இல்லையா? ஓகே. சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துட்டு மோர் தென் ஒரு 8 வெள்ளில இருந்து 9 வெள்ளி வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கு ஒரு பாத்தியில. ஓகே. கஸ்டமர் பிரைஸ் 38 ringgit 40 cent. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு யார் இந்த ஜூம் லிங்க் அனுப்பிவிட்டாங்களோ, யார் உங்க இந்த ஃபேஸ்புக் லிங்க் அனுப்பிவிட்டுருக்காங்க, ஏன்னா ஃபேஸ்புக்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜூம்லயே பார்த்துட்டு இருக்கீங்க, யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிவிட்டாங்களோ அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. நீங்க நம்பி அவங்க கிட்ட வாங்கலாம். அந்த கஸ்டமர் இப்ப இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவாங்க. நீங்க நம்பி வாங்கலாம். நம்ம அதுல சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் பாய்ச்சி உங்களுக்கு பிடிக்கலன்னா 20% பாய்ச்சி பிடிக்கலன்னா கம்பெனி உங்க காசை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். தைரியமா வாங்கி பாருங்க. உங்க என்வாயரன்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லா சுத்தமா வச்சுங்க. கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு டபுள் டைமண்டுக்கும் ஹோஸ்டுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ guys. Have a nice. தேங்க்யூ கிரவுன் ஜெவின். தேங்க்யூ ஜெவின், உங்களோட ப்ராடக்ட் வழக்கங்களுக்கு அருமையாக வந்து நம்மளுக்கு ஜெவின் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு டீட்டெயில் ப்ராடக்ட் நாலேஜ் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ரைட், மறுபடியும் அவருக்கு பெரிய பாராட்டு. ஓகே, நீங்க பாத்தீங்களா அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் கான்சென்ட்ரேட்டட், இட்ஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு, ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கு. ஸோ பாத்தீங்களா ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்களாக்கா, சாரி டு ஓகே ஐ மியூட் மை வீடியோ. ஓகே, வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்படி பாத்தீங்களாக்கா நம்மளுக்கு such a quality products we have. ஓகே, வெளியே பாத்தீங்களாக்கா நீங்க எக்ஸ் பிராண்ட் நீங்க வந்து நீங்க வாங்கி விற்க முடியாது. நம்பர் 1. ஓகே, நம்பர் 2, அந்த பிராண்டோட குவாலிட்டி பாத்தீங்களாக்கா கம்பேர்ட் டு இந்த குவாலிட்டி டோட்டலி ஆப்போசிட் 360 டிகிரி. ஆல்ரைட், அண்ட் தென் இது என்வாயரன்மெண்டல் ஃப்ரீ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரா மட்டும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து இந்த இந்த எம்வி ஹோம் கேர்ல என்னென்ன ப்ராடக்ட்னு ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரைட், லெட்ஸ் என்ஜாய் தி வீடியோ. யா, தேங்க்யூ. The products that started it all continue to define the core of our new brand and the heart of who we are. It's time to bring it home. Introducing Amway Home. 50 years of heritage and innovation have inspired a new line of high-performance, safe, and environmentally sensitive cleaning products that create bright, healthy homes where people can flourish. What we stand for tells the story. Super cleaning products that really perform. Do more with less. Less water, less energy, and less waste. Sold home to home, face to face. A natural door opener. We are on a mission to create a clean, safe, and healthy environment for your loved ones and all of us to thrive in. Amway Home products are powered by BioQuest formula that delivers unparalleled cleaning performance and are concentrated, biodegradable, and dermatologist tested. Improved formulas and new fragrances that are more environmentally sensitive than ever. Super concentrated laundry products remove stains, brighten, soften, to make clothes look and feel like new. Dish cleaners cut through grease, grime, and caked-on messes. Surface cleaners work on every surface, in every room. No dangerous fumes or residues. Amway Home cleaning products provide our customers with the confidence and the pride of knowing they're using the best. And we provide distributors all the tools to demonstrate why our products meet and exceed the standards of today's exacting customers. We got there by listening to our customers. Amway Home means less time cleaning, and that means more time living. So our customers can always do the best for the ones they love. Come home to Amway Home. ஓகே, ஸோ அதான் வந்து எம்வி ஹோம் கேரோட ரேஞ்ச். அது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று ப்ராடக்ட் ஷேரிங் வந்து ஒன்லி டிஸ்ட்ராப், பட் ஆக்சுவலி இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் இன்னும் இருக்கு. உங்களோட லாண்ட்ரி கேர், ரைட், உங்களோட
சாரி, உங்களோட லாண்ட்ரி கேர், உங்களோட சர்ஃபேஸ் கேர், உங்களோட டிஷ் கேர், ரைட், எல்லாமே வந்து இட்ஸ் ஆக்சுவலி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ரைட், ஸோ நம்ம வந்து இன்னைக்கு முதல் ப்ராடக்ட் நியூட்ரியால் பார்த்தாச்சு. ரெண்டாவது ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து ஹோம் கேர். ஸோ ஹோம் கேர் இஸ் வீட்டுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இப்போ ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டோம். ரைட், இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்குள்ள ட்ரைனிங்ல வந்து இட்ஸ் அபவுட் லீடர்ஷிப். ரைட், இட்ஸ் அபவுட் லீடர்ஷிப். ஏன் as a entrepreneur சொல்லுவாங்க, entrepreneur பிசினஸ் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் தேவை. எதுக்கு இந்த லீடர்ஷிப்? இந்த லீடர்ஷிப் ஸ்கில் நம்மளை எங்க கொண்டு போவோம்? இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருந்தாக்கா நம்ம இன்னும் நம்மளுக்குள்ள இன்னும் தெரியாத விஷயத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும், எப்படி வெளியாக்க முடியும், ஸோ அது எப்படி நம்ம தேடலாம், நம்ம எப்படி நம்மளுக்கு கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ண வராங்க. நம்ம வந்து ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரம் DVNI family. It's none other than upcoming Emerald Direct Mr. and Mrs. Siva Morgana. Welcome to the stage, Crown. வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவா. Great Siva. Awesome. நீங்க எப்படி இருக்கீங்க? Fantastic. Okay, very good. Okay, எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சிவா, என்னோட பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு அளித்தவங்க அப்கமிங் எமரல் பன்னீர்செல்வன் and my mentor, my great leader, our upcoming FCA வனிதா மணிராஜன். அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. அதே சமயத்துல ஆப்பாப்லைன் ரவி அண்ணாமலை அற்புதமான வாய்ப்பு, புனிதமான வாய்ப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம்ம ரீச்செஞ்சி அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஓகே, நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் இதை பத்தி பேசுவாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நிச்சயமா எல்லாம் வந்து கிரேட்டா இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கடைசிக்கு முதல் நாள். ஓகே, நிறைய பேர் வந்து கோல்ஸ் காண்டி ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அந்த மீட்டிங்க்கு நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, வழங்குது, கேக்குது, லவுட் அண்ட் கிளியர். கிரவுண்ட் கிளியர். ஓகே, வந்து பாருங்க, இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ல வந்து நிறைய ஏபிஓ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா இல்லையா? நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ நிச்சயமா வந்து அவங்க வந்து மேபி வந்து லைன் ரொம்ப பெட்டரா இருக்கு உங்க சைடுல, அல்லது பிசினஸ் செய்யணும்னு நினைச்சு அவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வியாபாரத்துக்கு அவங்க ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும். கேக்கல. வந்து அவங்க சர்க்கியூட்மா வச்சுக்குவாங்க. அதே வந்து அவங்க பிசினஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா எஸ் லைன். ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்னா டெம்பரரி வீடியோ கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணிரலாம். மேபி too many videos, maybe we can off our videos. Thank you. கிரவுன் நீங்க மட்டும் ஆன் பண்ணிருங்க. ஓகே, நீங்க மட்டும் வீடியோ வச்சிருங்க, நாங்க எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறோம். Thank you. ஓகே, thank you. ஓகே, அன்மியூட் பண்ணீங்க. ஓகே ஸ்டீவன், விளங்குதா? விளங்குது, ஆனா லைன் கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்கு. நீங்க பாத்துக்கங்க உங்களோட நெட்வொர்க் அங்க என்ன காமிக்குதுன்ட்டு. தேங்க்யூ. ஓகே, சோ ஓகேங்க, இந்த வியாபாரத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணோமா, கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஏன் இந்த வியாபாரத்துக்கு சீரியஸா வந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு 5 காரணங்கள் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வியாபாரம் வந்து நம்மளோட சொந்த வியாபாரம்.
ஓகேங்களா இல்லையா? சோ சொந்த வியாபாரம்னா நம்ம வந்து யாருக்கும் அடிமை இல்ல பாருங்க. அதே நம்ம வேலை செய்யற 8 hours வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வேலை செய்துட்டு இருக்கணும். ஓகே, அப்படி இந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலை வந்து அந்த வேலை கூட வந்து பெர்மனன்ட் கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். இதே நம்ம ஓன் பிசினஸ்னால நம்ம இந்த வியாபாரத்தை வந்து பெரிய அளவுல எடுத்து செய்யலாம். ஓகே, நல்ல இன்கம் பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம மனசால நினைக்கிறவங்க இது வந்து நம்ம பிசினஸ் நினைக்கணும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து சொந்த பிசினஸ் தெரிய மாட்டுது. அவங்களுக்கு வந்து முக்கியமா நம்ம ஏபிஓ வந்து இந்த நியூ ஏபிஓக்கு எல்லாம் வந்து நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா பிசினஸ் தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்னத்துக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா சேலிங் மட்டும் போட்டுக்கிறாங்க. இந்த பிசினஸ்ல என்ன இருக்குன்னு உள்ளுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சோ ஓன் பிசினஸ்னா என்ன? ஓகே, அவங்களுக்கு இது வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம், நம்மளுக்கு ஓன் பிசினஸ்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கு இதுல. ஓகே, சோ அவங்களுக்கு நல்ல புரிய வச்சிருங்க. இது வந்து அவங்களோட சொந்த வியாபாரம், நம்ம யாருக்கு அடிமை இல்ல. ஓகே, அவங்க எவ்வளவு அவங்க சம்பாதிக்க போறாங்களோ அதை வந்து அவங்க உழைப்பை போட்டு இந்த வியாபாரத்துல எடுத்துக்கலாம். சோ அதனால எனக்கு இந்த வியாபாரம் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து சொந்த வியாபாரம். அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மணி உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ா மணியும் நீங்க இன்கம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி இதுல நீங்க சம்பாதிக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வியாபாரத்துல. நிறைய நீங்க வந்து உங்களோட சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம விற்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துங்க டெய்லி யூஸ் பண்ணத ப்ராடக்ட்ஸ். வைட்டமின்ஸ் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வைட்டமின்ஸ் வந்து நீங்க நல்லா தாராளமா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட வைட்டமின்ஸ் வந்து வண்டர்ஸ், வேர்ல்ட் நம்பர் 1 வைட்டமின்ஸ்ங்க நம்மளோட. ஓகே, சோ அதெல்லாம் நீங்க வந்து நல்லா கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களோட இன்கமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அடுத்ததுங்க எனக்கு இந்த வியாபாரம் ஏன் பிடிச்சிருக்குன்னா இந்த வியாபாரம் மூலமா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும். ஓகே, அதே நம்ம ஒரு இடத்துல வேலை செய்தா நம்ம வந்து சொந்த காசை போட்டுதான் போக முடியும். அல்லது அவங்க எங்க அனுப்பி வைக்கிறாங்களோ அங்க வந்து நம்ம போயிட்டு வருவோம். அது வந்து வருஷம் கிடையாது. ஆனா இந்த எம்இ வியாபாரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு. சோ நீங்க வந்து அதை குவாலிஃபைட் பண்ணி நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம். ஓகே, நீங்க ஒரு காசு செலவு பண்ண தேவையில்லைங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து வேலைன்னே இருக்கும் பாருங்க. இந்த ஓவர்சி பத்தி எல்லாம் நம்ம நினைக்கிறதும் இல்லை, யாரும் என்கரேஜ் பண்ணவும் கிடையாது. ஆனா நம்ம எம்இ வியாபாரத்துல மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட டைமண்ட்ஸ் நம்ம லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்காண்டி நம்ம வந்து உற்சாகமா இந்த மீட்டிங்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். சோ இந்த வெளிநாடு வந்து போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்களோட நியூ ஏபிஓ கிட்ட வந்து இதெல்லாம் பத்தி நீங்க பேசணும். வெளிநாட்டை பத்தி நீங்க வெளிநாட்டு ட்ரிப்பை பத்தி நீங்க பேசணும். அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஃப்ரீடம் இருக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது. ஓகேயா, ஆனா அவங்க வந்து வேலைன்னு இப்ப என்னையே எடுத்துங்க, எனக்கு வந்து ஃப்ரீடமே இல்லை. வேலைக்கு போனா ரொம்ப சீரியஸ் ஆயிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு ஓய்வே அங்க இருக்காது. ஆனா இந்த இதுலங்க ஃப்ரீடம் இருக்கு. நம்ம ஒரு செட்டில் லெவல் வந்துட்டா நம்ம வந்து அதுல இருந்து நம்ம வேலையில இருந்து குவிக் பண்ணி இந்த எம்இ வியாபாரத்தை வந்து ஃபுல் டைமா நம்ம செய்யலாம். அது கூடங்க குறுகிய காலம் தான். அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு நல்ல இன்கம் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீடமா இந்த வியாபாரத்தை வந்து இருக்கலாம். ஓகே, மணி வந்து வந்துகிட்டு தான் இருக்கும், உங்களுக்கே அது தெரியும். சோ இந்த ஃப்ரீடம் வந்து காசு மட்டும் இல்லைங்க, இதுல வந்து டைம் ஃப்ரீடம் கூட இருக்கு. ஓகேங்களா, சோ நம்ம நினைச்ச நேரம் வந்து கண்ணு முழிக்கலாம். ஓகே, ரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, வெளியே போலாம் வரலாம். இதெல்லாம் வந்து இதுலதான் இருக்கு. அதே நீங்க வந்து வேலை செய்துட்டு இருந்தா ஒரு லீவ் எடுக்க கூட நம்மளுக்கு ரொம்ப சிரமம். ஓகே, லீவ் எடுத்து 1000 கேள்விகள் கேட்பாங்க. சோ அந்த ஃப்ரீடம் நம்ம கிட்ட இல்லை. ஓகே, லான்ச்சு கூட கரெக்டா 1 hour போயிட்டு 1 hour வந்துடணும். ஆனா இந்த பிசினஸ்ல வந்து அந்த ஃப்ரீடம் நீங்க அந்த லெவல் வந்துட்டீங்களா உங்களுக்கு ஃப்ரீடம் எல்லாமே வந்துடுங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து கடைசியாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இன்னைக்கு வந்து நிறைய படிச்சவங்க எல்லாம் ஏன் அந்த வியாபாரத்துல இருக்காங்கன்னா இந்த ராயல்டிக்காண்டி தாங்க. நம்ம பிசினஸ் வந்து ஒரு செட்டில் லெவல் வந்தோடனே நம்மளுக்கு கீழே நிறைய பிளாட்டினியம் வந்தோடனே அவங்க கிட்ட இருந்து அவங்க எம்ஏ வந்து நம்மளுக்கு ராயல்டி கொடுக்குறாங்களே. சோ அதுக்கு வந்து அதுதாங்க அந்த பெஸ்ட். ஆயுள் வருமானம் பிசினஸ் சேருமோ இல்லையோ அந்த ஆயுள் வருமானம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளோட ஜெனரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேருங்க அந்த வியாபாரத்துல வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட நியூ ஏபிஓ கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் புதுசு.
புதுசா அந்த வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு நிச்சயமா அந்த அளவுக்கு வந்து புரியாது. சோ நீங்க வந்து அவங்களுக்கு இந்த முக்கியமான பெனிஃபிட் எல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாங்க அவங்க வந்து இந்த வியாபாரத்துல வந்து பெரிய அளவுல வந்து வருவாங்க. ஓகேங்களா? சோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எம்சிக்கு. இதுக்கு மேல வந்து என்னோட பார்ட்னர் கிட்ட பாஸ் பண்ணியதான். நன்றி, வணக்கம். வணக்கம். விளங்குதுங்களா எல்லாருக்கும்? ஸ்டீவன் விளங்குதா? ஓகே. விளங்குது. ஓகே. இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கோல் செட் பண்ணிட்டோம். அந்த கோல்ஸை வந்து அடையிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட கமிட்மெண்ட் போடுறோம் அப்படின்னு தான் பேச போறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து நம்ம கோல்ஸ் மாசம் கோல்ஸை செட் பண்றோம். இத்தனை % அடையணும், அத்தனை % அடையணும்ட்டு. நிறைய பேர் வந்து ஆப்லைனுக்காக கோல்ஸை செட் பண்ணுவாங்க. நான் இத்தனை % போறேன் அப்படின்ட்டு. ஓகே, முதல்ல வந்து 2 வாரத்துல வந்து விடாப்பிடியா இருப்பாங்க. நான் போயிருவேன். 3வது வாரம் போய் கேட்கறப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன்னு ஒரு 9% செட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3வது வாரம் கேட்கறப்ப 9% என்னால முடியாது, அட்லீஸ்ட் 6% என்னால முடியும் அப்படின்னு கன்ஃபார்மா போயிடுவேன் 6% அப்படின்னு. இந்த 4th வீக் வந்த உடனே அந்த 6% கூட முக்குவாங்க. கடைசியில வந்து பேக் டு 3%, either 0% நிலைமையிலே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கோல்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு முடிவா இல்ல, விடாப்பிடியா நிக்கல. அவங்க விடாப்பிடியா நின்னாங்கன்னா கட்டாயம் அந்த கோல்ஸை நம்மளால அடைய முடியுங்க. ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்றேன். என்னோட டீமுக்கும் நான் அதான் சொல்லி கொடுக்குறேன். விடாமுயற்சியா கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அந்த கோல் செட். இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்மளோட ஜூன் மாசம் கடைசி நாள், நாளைக்கு 11:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. 11:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. நம்ம வந்து போகக்கூடிய டெஸ்டினேஷன் எப்படி வந்து நம்ம பஸ்ல ஏறி ஒரு கண்டக்டரா அல்லது இப்ப வந்து கண்டக்டர்லாம் இல்ல, இப்ப டிரைவர் தான் கேட்பாரு எங்க போறீங்கன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து காஜாங்க போறீங்கன்னா இடையில நீங்க இறங்கிடுவீங்களா? மைண்ட மாத்தி இல்ல, காஜாங்கு தான் போவீங்க. அதே போல நம்ம வந்து இத்தனை % செட் பண்ணிட்டோம், ஒரு 18% செட் பண்ணோம், 15% செட் பண்ணிட்டோம். கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பல சோதனைகள் அந்த கோல்ஸ் அடையிறதுக்கு உங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல பல சோதனைகள் வரலாம். பட் நம்ம முன் வச்ச காலை பின் வாங்க கூடாதுங்க. பின் வாங்காம நம்ம வந்து ஃபைட் பண்ணோமா, மிரக்கல் கேன் ஹேப்பன் எனி டைம். உங்க மைண்ட் செட்டை நீங்க மாத்தாம இருந்தீங்கன்னா. ஆனா நம்ம மைண்ட் செட்டை அப்பப்ப நம்ம மாத்துறதுனால கடவுளே நினைப்பாரு, இவனுக்கு வந்து இவனோட கோல்ஸ்ல வந்து அவன் உறுதியா இல்ல, இவனுக்கு என்னத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட அது தட்டி கழிச்சு போயிடும், அது வேற ஆளுக்கு போய் சேர்ந்துடும். அதனால வந்து நம்ம வந்து கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளோட கோல்ஸ் அடைஞ்சே தீருவேன், இந்த மாசம் நான் அடைஞ்சே தீருவேன்ற ஒரு மன வைராக்கியத்துக்கு வரணும். வந்தாதான் முடியும். ஏன்னா இந்த வியாபாரம் அப்படியேப்பட்ட வியாபாரம். பல சோதனைகள் வரலாம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சில சமயத்துல வந்து சோதனைகள் கொடுக்கலாம், நம்ம ஏபிஓசி சோதனைகள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுமையா நிதானமா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சோதனை வருதுன்னா நம்மள இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் பக்குவப்படுத்துதுன்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன். ஓகே, நம்மளுக்கு எடுத்த அடுப்புல நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 15% அல்லது 18% அல்லது 21% நம்ம செட் பண்ண மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூடவே என்னங்க வரும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா மண்ட கணம், மானா காணா. இந்த மண்ட கணம் வந்துச்சுன்னாவே நம்மளோட வியாபாரம் விழுவ ஆரம்பிச்சிடும். இந்த மண்ட கணம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து நம்மளோட ஆப்லைன்ல இருந்து எல்லாமே சொல் பேச்சை கேட்க மாட்டோம். அவங்க சொல் பேச்சை கேட்கலன்னா நம்மளோட நான் சொல்றேங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிராக்டிஸ் பண்றது அதுதான். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட டைமண்ட் கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். அவங்க இப்படி செய்யுங்க சிவானா, நான் அப்படிதான் செய்வேன். அது கரெக்டா தான் வரும், அவங்க சொல்றபடிதான் வரும்.
இப்படி செய்யுங்க, இப்படி ஒர்க் பண்ணுங்க சிவா, அது கரெக்டா வரும் பாருங்க அப்படின்னா அது படி ஒர்க் பண்ணி பார்ப்பேன், கரெக்டா வரும். அந்த மாதிரி செய்யறதுனால தான் இன்னைக்கு வந்து நான் வந்து வெற்றி நட போட்டுக்கிட்டு வரேன். என் குழுவோட வெற்றி நட போட்டுக்கிட்டு வரேன். அதே சமயத்துல குழுல வந்து ஒருத்தவங்களை சைன் பண்ணாலும் சரி, அல்லது வந்து ஒருத்தவங்களை வந்து செல்லிங் போட்டாலும் சரி, நம்ம டிவிஎன்ஐ குரூப்ல வாழ்த்துக்கள் சொல்ல கத்துக்குங்க. இது நம்ம வந்து நம்ம ப்ரொஃபசர் காதர் இப்ராஹிம் கூட சொல்லியிருக்காரு, நீங்க பிறரை வாழ்த்துங்க, பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும். அவங்க திருப்பி வாழ்த்துறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும், அது வந்து ஆசீர்வதிக்கும் நீங்க அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நம்மளோட லீடர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் வளர்ந்து வரும், நம்ம எல்லாம் வளர்ந்து கம்மிங் அப் டைமண்ட்ஸ், நம்ம எல்லாம் வந்து ஒரு டைமண்ட் கிரவுன் அம்பாசிடர் போனோம்னா நீர் உயர தாமரை உயரும். நம்மளோட குரூப்பையும், அதாவது நம்மளோட ஏபிஓசியும் சேர்ந்து அணைச்சி அரவணைச்சு கூட்டிட்டு போங்க, அன்பால அரவணைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் பெருசு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு நம்ம வந்து இந்த வியாபாரத்தை செஞ்சோமா, ஒரு காலம் நான் சொல்றேங்க, என்னோட அனுபவத்துல சொல்றேன், இதெல்லாம் வந்து என்னோட ஆப்லைன் சொல்லி கொடுத்தோ அல்லது வந்து எதையுமே நான் வந்து பேசலைங்க, சத்தியமா சொல்றேன், என்னோட 30 வருட அனுபவத்துல சொல்றேன், இதெல்லாம் நான் அனுபவபூர்வமா அனுபவிச்சது. நான் அடிக்கடி மண்டகானம் வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல, எனக்கு வந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா 21% இருந்து 0%க்கு வந்தேன். இந்த வியாபாரம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிசினஸ், இறைவனோட சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது திரும்பும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் திரும்பும். எல்லாமே டபுளா தான் வரும். அத மனசு நல்ல அரவணை, நல்லா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். நாம் பிறரை வாழ்த்தினாதான் நம்ம வந்து நம்மளை வந்து பிறர் வாழ்த்துவாங்க. நாம் பிறரை முதல்ல வாழ்த்தணும். எப்பயுமே வந்து வாங்குற கையா இருக்கக்கூடாது, கொடுக்கிற கையா இருக்கணும். கொடுக்கிற கை எங்கெங்க இருக்கு? மேல. முதல்ல கொடுக்கணும், அப்பதான் வாங்க முடியும். கொடுக்காம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாதுங்க. இந்த வியாபாரம் அப்படிப்பட்ட வியாபாரம், எம்ஏ வியாபாரம். இன்னைக்கு வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்மளோட ஏபிஓஸ்க்கு என்ன தேவை? இன்னைக்கு இந்த 30 வெள்ளி நிறைய பேர் இன்னைக்கு கூட சொன்னாங்க, ஏங்க 30 வெள்ளி? என்ன சர்மான் 2 ஷாப்புக்கு போறப்ப ஒரு லீடர் சொன்னாரு, MA should continue this 30 ringgit for until August அப்படின்னாரு. ஆனா வந்து என் மனசுல நான் நினைச்சது ஒண்ணு, எல்லாமே நல்லதுக்கு தான். எல்லாமே எம்ஏ ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அது நல்லதுக்கு தான் செய்வாங்க. 30 வெள்ளி சான்ஸ வந்து நிறைய பேர் வந்து அப்போ கூட 30 வெள்ளிக்கு கூட பல தடவை யோசிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 30 வெள்ளி எந்த பேங்க்ல லோன் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறாங்களா? அது இன்னமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 30 வெள்ளி நாளையோட கடைசி, நாளை ராத்திரி 12 மணியோட முடிஞ்சிச்சு 30 வெள்ளி ப்ரொமோஷன். ஆனா அந்த 30 வெள்ளி ப்ரொமோஷன்ல நிறைய பேர் சைன் பண்ணிருக்காங்க. சைன் பண்றது பெருசு இல்லைங்க, சைன் பண்றவங்களுக்கு நம்ம எஸ் லீடரா நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம், அததான் முறைப்படி. நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, முதல் கோணல்னா முற்றும் கோணல். நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறது, அடி எடுத்து கொடுக்கறது கரெக்டா அடி எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வியாபாரத்துல அவங்க வெற்றி நட போடுவாங்க, அது உறுதிங்க. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பர்சனல் யூஸ்க்கு வந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அந்த பர்சனல் யூஸ் வந்தவங்களை வந்து இன்னைக்கு வந்து என் குரூப்லயே வந்து பர்சனல் யூஸ்ன்னு வந்தாங்க. நான் சொந்தத்துக்கு தான்க்கா எடுப்பேன், என்னெல்லாம் விற்க சொல்லாதீங்கன்னு. நேத்து வந்து அவங்க வந்து ஏறக்குறைய 400 வெள்ளிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. சொன்னது வந்து சொந்தத்துக்கு எடுக்கிறதுக்காக, ஆனா 400 வெள்ளிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க நேத்து. இன்னைக்கு போய் நான் அதை எடுத்துட்டு வந்தேன், பாங்கியில இருக்காங்க. ஓகே, 400 வெள்ளிக்கு எப்படி? ஏன்னா நாங்க போயிட்டு எங்களோட கடமையை நாங்க செஞ்சோம். ஹவுஸ் மீட்டிங் வச்சோம், ஹவுஸ் மீட்டிங் வச்சு அந்த டெமோலாம் பண்ணணும். அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு.
அதாவது சொல்றது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது கரெக்டா நிதானமா அழகா சொல்லி கொடுத்தோமா டெஃபினெட்லி இந்த வியாபாரத்துல நம்மளும் வெற்றி நட போடுவோம், நம்மளோட குழுவினரும் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நம்ம டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கும் எம்சிக்கும் நம்மளோட லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டீவன் வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. அப்கமிங் சில்வர் ப்ரொடியூசர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சிவமோகனா, உங்களோட லீடர்ஷிப்க்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட லீடர்ஷிப் வந்து இந்த டிவிஎன்ஐல வந்து ஆக்சுவலி ரொம்பவே தேவைப்படுது. பிகாஸ் உங்களோட அனுபவம் வந்து 30 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இன்னைக்கு பேசுறீங்க. ஸோ 30 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னாக்கா லைக் நீங்க பார்த்தது கண்டிப்பா வந்து நீங்க எவ்வளவு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அனுபவம் இந்த 30 வருஷத்துல வந்து வித் எம்ஏயோட குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ் அண்ட் லீடர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க போயிட்டு வரீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நல்ல முறையில கொண்டு வந்துருமா கண்டிப்பாக நான் வந்து நம்மளுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஓகே, உங்களோட லீடர்ஷிப்காக ரொம்ப நன்றி. ஓகே டீம், ஸோ நம்ம ஒரு கடைசி கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கோம். அதாவது எவ்ரி பிகினிங் there is always a closing, right? ஸ்டார்ட் இருந்தா க்ளோசிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ க்ளோசிங் கிட்ட வந்துட்டோம். ஸோ பிஃபோர் த க்ளோசிங் ஐ வுட் லைக் டு ஷேர் ஒரு ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்களா, நம்ம எம்ஏல முதல்ல நியூட்ரலைட் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம வந்து இந்த எம்ஏ வி saw about ஹோம் கேர். ஓகே, நம்ம லீடர்ஷிப்பும் பார்த்தோம். இப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து then I will invite our closing our guest speaker. Okay, just hang on, yeah. What defines a company? Is it the name on the wall? Is it the products? Is it the manufacturing or buildings? Is a company defined by its legacy or leaders? Or is it all of this and something more? What gives a company its purpose? It started more than 50 years ago. Friends from a young age, Javen Andel and Rich DeVos were alike in many ways. Smart, driven, optimistic about their future, and passionate about the world around them. They believed in people. They believed in helping people live better lives by helping them realize their potential. And so they created Amway, a company that offered all people, regardless of age, education, ethnicity, religion, or background, a chance to be in business for themselves, but not by themselves. Today, more than 3 million people in more than 100 countries and territories, speaking more than 60 languages, control their own Amway businesses. They work hard to achieve success as they define, like more control of their time, more financial security, and a better quality of life for them and their community. Amway supports them with a proven plan that has no limit on what you could earn. Earn a little extra or a little more. It's up to you. We provide free training and an experienced mentor who helps them every step of the way. Amway business owners are the exclusive point of access to more than 450 world-class products in the categories of nutrition, beauty, and home, all 100% satisfaction guaranteed. For nutrition, we offer Nutrilite, the world's #1 selling vitamins and dietary supplements brand. Since its inception in 1934, the Nutrilite brand has provided plant-based supplements, many with ingredients grown in our own certified organic farms with naturally occurring phytonutrients. It's a brand committed to inspiring people to strive towards their optimal health. Amway's leading beauty brand, Artistry, is among the world's top 5 largest selling premium skincare brands. Artistry products unlock the potential for women to look their best, feel their best, and achieve more with their newfound confidence.
Amway's premier home technology brand, eSpring, is the world's #1 selling brand of home water treatment systems that gives people pride and confidence in the quality of water that flows into their home. Complemented by Atmosphere, the world's #1 selling brand of home air treatment systems. Our world-class brands come from a culture of scientific excellence. We have more than 1,000 patents and 700 patents pending. Our more than 900 scientists, engineers, and technical professionals are researching and developing new and innovative exclusive products for our Amway business owners to sell. Amway also continues to invest in global manufacturing facilities and distribution centers to produce and deliver these leading brands and products. And worldwide, we have more than 600 Amway locations that support our Amway business owners. And while we've grown into an $11 billion global company, our family-owned roots hold true to where it all began, with people. From a small town in Michigan to living rooms and coffee shops around the world is a continued belief in and support for those looking for a little extra, for more in life, for what matters to them. It's an understanding that a business can do more than offer great brands and products. It can believe in people. This is what gives our company its purpose. Because we believe that everyone, everywhere, is filled with potential. Okay, that's about the overview of the company. So இன்னைக்கு Facebookல or any other liveல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களாக்கா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். So the companyல வந்து இன்னைக்கு 2 ப்ராடக்ட் தான் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு 2 ப்ராடக்ட் ஷேர் பண்ணோம், பட் ஆக்சுவலி a lot of product range இருக்கு. So உங்களை வந்து இன்ட்ரோ듀ce பண்ண இந்த லிங்க்குக்கு வந்து so நீங்க கேட்டிங்களாக்கா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Okay, so நம்ம வந்து இப்போ வந்து we want to invite our guest speaker. Alright, she's the DVNI founder. So அவங்க தான் வந்து அவங்க she's a double diamond. Okay, அவங்க வந்து double diamond, world's first Indian double diamond. அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துல இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல அதாவது எம்வி வேர்ல்ட்ல she and her partner, her husband was the first couple, Indian couple to be a double diamond pin receiver in the whole world. Okay, so சரியான பெருமையா இருக்கு அவங்களை இன்வைட் பண்றதுக்கு இந்த மீட்டிங்க்கு. alright, நாம the டைம் கடத்தாம I would like to invite double diamond Vanitha Manirajan to this stage. வணக்கம் double diamond. வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிரேட்டா இருக்கீங்களா? ஓகே, கண்டிப்பா வந்து நம்ம பிசினஸ்ல நம்ம கிரேட்டா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம பிசினஸ் வந்து செய்யறோம்னு அர்த்தம் இல்லையா? சோ இன்றைக்கு வந்து எல்லாரும் ஷேரிங் பண்ணாங்க அவங்க பிசினஸ் பத்தி. இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா மெயினா வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசினாங்க இல்லையா? சோ ப்ராடக்ட் வந்து பேசும்போது அருமையா இருந்துச்சு. மில்க் டீசல் பத்தி பேசினாங்க நம்ம அனுஷா, நல்லா ஷேர் பண்ணாங்க. உண்மையாவே அவங்க பாராட்டணும். வெரி நைஸ். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கொடுத்தே ஆகணும். சோ அதனால அதை பத்தி ஷேர் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டு இருக்குங்க அத்தனை பேரும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு உங்க டிஃபரன்ஸ், உங்களோட டிஃபரன்ஸ், பர்சனல் டிஃபரன்ஸை சொல்லுங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் டெமோ போட்டவர் வந்துட்டு ஜெவின் வந்துட்டு அவங்க வந்து லேடி கிடையாது, மேன். இருந்தாலும் டிஸ்ட்ராப்பர்ஸோட அனுபவம் இல்லையா, அந்த ஒரு ஆளும் பிசினஸ்ல இருக்கும்போது ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களோட அனுபவம் பேசுது சரிங்களா? சோ அவங்க பேசி விற்கிறாங்க, வீட்லயே செஞ்சு பாக்குறாங்க எவ்வளவு தொலைவு ஒர்க் பண்ணுது ப்ராடக்ட்னு. சோ அதனாலதான் ஒரு மேன் கூட அந்த ப்ராடக்ட் பத்தி பேச முடியுது சரிங்களா? 2 பேரும் அருமையா ப்ராடக்ட் விளக்கம் கொடுத்தாங்க. உண்மையே என்னோட பாராட்டுகள். இன்னொன்னு என்னன்னு சொன்னாக்கா நம்ம சிவா மோகனா அருமையா ஷேரிங் பண்ணாங்க இன்னைக்கு. சோ என்னன்னா அவங்களும் வந்துட்டு இந்த மாசம் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ்ல, ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிசினஸ. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களோட சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி வராங்கன்னு சொல்லி அந்த டீமே, அந்த குரூப்பே வந்துட்டு ஃபுல்லா சப்போர்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ்ல சரிங்களா? இப்போ ஒரு அப்ளைன் வந்துட்டு ஒரு லெவல் வராருன்னா அந்த குரூப்பே வந்து டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ணிச்சுன்னு சொன்னாக்கா அந்த குரூப் வந்து பெருசா ஆகும். 2வது அந்த குரூப் மூலியமா தான் இப்போ ஒரு ஆள் மட்டும் குவாலிஃபை பண்ண போறது இல்லை தெரியுங்களா? ரொம்ப பேர்த்தோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணி அவங்க நினைப்பாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்ப நம்ம போட்டுமா அவங்க வந்து குவாலிஃபை பண்ணிடுவாங்களான்னு. அந்த ஆட்டிடியூட் இந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த
டீம்னா இதான் ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து டீம் இருக்கு பாருங்க. சோ அந்த டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களோட அப்ளைன்ஸ்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க நினைக்காதீங்க, நீங்க என்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ உங்களோட பிசினஸ் வந்து க்ரோ பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எப்படி ஹெல்ப் பண்ணணும், எப்படி ஹெல்ப் பண்ணி அந்த குரூப்பை கொண்டு வரணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்க செஞ்சிருக்கோம். எங்களோட ஆர்கனைசேஷன் அத்தனை பேரும் அவங்க பிளாட்டினம் எமரல்ட் எல்லாம் குவாலிஃபை பண்ணும்போது நம்ம டீம் அப் பண்ணுவோம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு குரூப்பை வந்து நம்ம வரிஞ்சு டெய்லி இதுதான் செய்யணும். ஏன்னா இது எதுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன்னு சொன்னாக்கா, இது வந்து மாச கடைசி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தேதி 30. சோ 30ஆம் தேதினும் போது மாசம் முடியுது. சோ அவங்களோட கோல்ஸ் வந்து நீங்க முடிப்பீங்க, ரைட்டுங்களா? சோ உங்க கோல்ஸ் முடிக்கும் 3% இருக்கட்டும் அல்லது 21% இருக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல என்ன லெவல்னு. பட் என்னன்னா நம்ம அந்தந்த லெவலுக்கு அடையிறதுக்கு வந்து நம்ம டீமா பண்ணணும். கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் அங்க இருந்தா தான் நம்மளோட அப்ளைன்ஸ், அதாவது நம்மளோட அப்ளைன் வந்து மூவ் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு குரூப்ல டெவலப் இருக்கீங்கன்னு சொன்னாக்கா அந்த டீம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் வந்து உங்களோட குரூப் செய்வாங்க. புரியுதுங்களா? உங்களோட குரூப்ல ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 பேரும் டீமா பண்ணணும், க்ளோஸா வரணும் இந்த பிசினஸ்ல. அதை செஞ்சு பாருங்க, உங்க பிசினஸ் க்ரோ பண்ணுதா இல்லையா பாருங்களேன். இதுதான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ இது வந்துட்டு இந்த மாச கடைசியில வந்துட்டு நாளைக்கு தான் மாச கடைசி. சோ உங்களோட மேபி உங்களோட கோல்ஸ் வந்து 9% இருக்கலாம், அல்லது வந்து 6% இருக்கலாம், அல்லது 12% இருக்கலாம், அல்லது வந்து 15 இருக்கலாம், 18 இருக்கலாம், 21 கூட இருக்கலாம். சோ நீங்க எதை முடிவு பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு கோல் செட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு குரூப்பா வந்து நீங்க வரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வந்து நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடினா இது வந்து எப்பவுமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இதை வந்து நாங்க செஞ்சோம். எங்களோட பிசினஸ்ல வந்துட்டு மெயின் வந்து நாங்க செஞ்ச காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நாங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து டிரா பண்ணுவோம். மணிலா கார்டு எடுத்து பிசினஸ் டிரா பண்ணி எந்தெந்த குரூப் ஒரு குரூப்பா நாங்க பிரிச்சு அந்தந்த குரூப்புக்கு எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி ஒர்க் பண்ணா அந்த குரூப் வால்யூம் வரும், எப்படி அவங்க குவாலிஃபை பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க டீம் அப் பண்ணுவோம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் இல்ல, நம்ம மாசம் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வீக் சொல்லுவோம் இந்த மாதிரி செய்யுங்கன்னு. ஆனா கேட்டவங்க சொன்ன பேச்சை கேட்கிற பிள்ளைதான் வந்துட்டு நல்லா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? சொன்ன பேச்சை கேட்கணும். ஒரு அப்ளைன் வந்து உங்களை கைட் பண்றாங்கனாக்கா தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு லீடர். அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்களை கொண்டு வருது, எப்படி பிசினஸ் வருதுன்னு. 12% அதுல 15% ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்ளைன் டவுன்லைன் இருந்தாலும் சரி. சோ அவங்களுக்கு நம்ம கரெக்டான முறையில வந்து நம்ம கைட் பண்ணோம்னு சொன்னாக்கா அவங்க பிசினஸ் மூவ் பண்ணோம், எந்த ப்ராப்ளமும் வராது. நான் சில பேர் பாருங்களேன் சொன்னது கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் நாங்க சைன் பண்ணேன், அவருக்கு அதை தான் நான் ஷேர் பண்ணேன். நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து சொன்னாரு அவங்க குரூப்ல முன்ன எம்ஏல இல்ல வேற ஒரு இதுல வந்து லோன் எல்லாம் எடுத்து பிசினஸ்க்காக எடுத்தேன். ஆனா அந்த லோன் காசு வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்கல. பர்சனல் லோன் போட்டு 70,000 வெள்ளி எடுத்து அவங்க பிசினஸ்க்கு வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. இந்த மாதிரி அவரோட குரூப்ல அதாவது அந்த பையனுங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி செஞ்சு ரொம்ப லாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் நான் என்ன கேட்டேன்னு சொன்னாக்கா, இந்த எம்இ பிசினஸ் கொஞ்சம் முன்னாடி இருந்து நம்ம ஸ்டீவன் அருமையா பேசினாரு இல்லையா? அப்புறம் ஒரு வீடியோ போட்டாரு, கடைசியா ஒரு வீடியோ போட்டாரு கம்பெனி ஜெயன் சரிங்களா, அந்த இதை பத்தி போட்டாரு. அந்த பிசினஸ் நம்ம பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு எவ்வளவுங்க சைன் பண்றோம், எவ்வளவுங்க சைன் பண்றது போடுறாங்க? 30 ரிங்கெட் தான். அதுவும் வந்து இந்த மாசம் வரைக்கும் தான், அடுத்த மாசம் கிடையாது, இந்த மாசம் வரைக்கும் தான். சோ அன்னைக்கு டைமண்ட் மீட்டிங் ஷேர் பண்ணும்போது கூட அதான் சொன்னாங்க, அவங்க அந்த கோவிட்னால அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த 1,80,000 பேர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க எம்ஏல. இன்னைக்கு அந்த பாய்ட் அதுதான் நான் ஷேர் பண்ணேன். 1,80,000 பேர் இந்த பிசினஸ் ஜாயின் பண்றாங்கன்னா 30 வெள்ளிக்காகன்னு இல்ல தெரியுங்களா? இந்த பிசினஸ் நீங்க அப்படி எதிர்பார்க்க கூடாது. என்ன 30 வெள்ளி அப்படி இல்ல. சோ 30 எல்லாருமே வந்து இந்த பிசினஸ்ல வரணும்னு ஒரு எண்ணத்துலதான் வந்துட்டு அவங்க 30 வெள்ளின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கோவிட் மாசத்துல வந்து எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பணம் பிரச்சனை இல்லையா? பணம் பிரச்சனைனாலதான். சோ அதனாலதான் ஈஸியா வந்து ஒரு 3 monthsக்கு கொடுத்தாங்க. சோ எம்ஏ வந்து எவ்வளவு எம்ஏ வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ, என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனையுமே செய்யறாங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். உங்களோட அப்ளைன்ஸ் உங்க லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணாதான் வந்து நம்ம பிசினஸ் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அது இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு உடனே வந்து 30 கொடுத்து நான் சைன் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க ஆளுங்க இன்னும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நான் போன்ல எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நான் நாளைக்கு தான் லாஸ்ட் டே, ரொம்ப பேர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சைன் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப எல்லாம் அவங்க ஐசி நம்பர் இதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க.
இது என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 30 வெள்ளிக்கு போயிட்டு லோன் எடுத்துட்டு வரணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தங்க ஏமாத்துறாந்தா 30,000 வெள்ளி கூட லோன் எடுங்கன்னு சொல்லலாம். அல்லது வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, நம்ம $1 மில்லியன் பிசினஸ் செய்யணும், பணத்தை சம்பாதிக்கணும் தான் சொல்றோம் இல்லையா? சோ அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து 30,000 வெள்ளி லோன் எடுத்துருவாங்கன்னு சொன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லது 3,000 வெள்ளின்னு சொன்னா அதுவும் யோசிக்கலாம். அட 300 வெள்ளி சொன்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். 30 வெள்ளிக்கு எவ்வளவு நேரங்க யோசிப்பாங்க சொல்லுங்க? அப்படியும் இருக்கிறாங்க நம்ம ஆளு, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 30 வெள்ளி கொடுத்து பிசினஸ் ஜாயின் பண்ணணுமா சொல்லு. எதுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாக்கா, முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 வெள்ளி தான் போடுங்க. அந்த 30 வெள்ளி ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு இருந்தாலே முடிஞ்சிடும், சாதாரணமா முடிஞ்சிடும் இல்லையா? சோ அந்த 30 வெள்ளியை நீங்க எவ்வளவா நீங்க சம்பாதிக்க போறீங்க, எவ்வளவு தொழில் பார்க்க போறீங்க தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நாங்க சைன் பண்ணும்போது கூட 68 வெள்ளி அந்த மாதிரி டைம்ல இருந்துச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு சம்பாதிக்கலீங்களா, எவ்வளவு இன்கம் எடுக்கிறோம் சரிங்களா? சோ அந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 30 வெள்ளி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இது வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க. இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னே யார் யாருக்கெல்லாம் நீங்க வாட்ஸ்அப் பண்ண முடியுமோ, பேச முடியுமோ, கொஞ்சம் துணிச்சல பேசுங்க. பேசுறது வந்து கான்பிடென்டா பேசணும். நான் 30 வெள்ளி தாங்க சைன் பண்ணேன், சைன் பண்ணிக்கிங்க வேண்டி ஜாமான், அப்படி நம்ம சாஃப்டா பேசணும் வைங்களேன். அவங்க 30 வெள்ளியா இருந்தாலும் சரி, 300 வெள்ளியா இருந்தாலும் சரி, எனக்கு வேணான்ட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம பேசுற விதமும் இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸைட்டிங்கா, ஒரு எக்ஸைட்டடா, ஒரு கான்பிடென்டா அவங்ககிட்ட பேசணும். 30 வெள்ளி தான், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க. 1 வருஷம் டைம் இருக்கு. 1 வருஷத்துல நிறைய பேர் நமக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பிசினஸ் தாராளமா செய்யலாம் இல்லையா? நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்ம வந்து சைன் பண்ணப்ப என்னங்க போடுறோம், நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம், எல்லாம் செய்யறோம். அதை நம்ம செய்யறோம் இல்லையா? நம்மளோட DVNI குரூப்ல வந்து சாலிடா எல்லாருமே வந்து நல்ல நம்ம லீடர்ஸ் அத்தனை பேரும் வந்து அவங்க குரூப்புக்கு எல்லாம் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்து அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அழகா நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? இன்னும் வந்து ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் வந்துட்டு 24 hours வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நாளைக்குள்ள நீங்க எவ்வளவு பேர் வேணா சைன் பண்ணலாம். அதே சமயம் உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்க என்ன அடைய போறீங்க, அதை டார்கெட் பண்ணுங்க. எழுதுங்க. எழுதி இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட உட்கார்ந்து எழுதுங்க. பிளான் பண்ணுங்க. அழகா அழகா எதுவுமே நம்ம பிளான் பண்ணாதான் அது கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது வந்து எனக்கு அப்பல இருந்தே தெரியும். நம்ம அழகா பிளான் பண்ணணும், எழுதணும். எங்க ரூம்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கட்டா இருக்குது. எல்லாம் டிரா பண்ணி யார் யாருக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த லைனுக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இந்த பிசினஸ் சக்சஸ் ஆவாங்களா இல்லையான்னு. சரிங்களா? எப்படி நம்ம லீடர் சொல்லி கண்டுபிடிக்கணும்னா அவங்கள மீட்டிங் வரணும். பாருங்க, ஒரு சின்ன விஷயம். எவ்ரி மண்டே நமக்கு மீட்டிங் இருக்கு. அதுல சில பேர் அந்த மீட்டிங், அதாவது ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றது கூட அதுல வந்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி பிசினஸ் க்ரோ பண்ணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் ஒரு ஆள் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இன்னைக்கு எவ்வளவு அருமையா இருந்துச்சு. மில்க் டீசல் பத்தியும் சொன்னாங்க, அதே சமயம் டிஷ் பத்தி சொன்னாங்க. சோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, அருமையா விளக்கம் புரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா வாங்க மாட்டாங்க? கண்டிப்பா வாங்குவாங்க. உங்க குரூப்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர் வந்துட்டு ஒரு 100 பேபி போட்டுமே, அப்ப உங்களோட வால்யூம் என்னாச்சுங்க? ஈஸியா குவாலிஃபை பண்ணலாம். எதுக்குமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் வேணுங்க. நம்ம அழகா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க கிட்ட 1 to 1 பேசுங்க. போன் பண்ணி வெறும் வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அந்த வாரத்துல 2 தடவை, அதாவது ஸ்கின் கேர் அன்னைக்கு வந்து தீபா பேசுனாங்க சாட்டர்டே. அதை பத்தி ரொம்ப பேர் வந்து ரொம்ப இதான் எங்களுக்கு சொன்னாங்க இல்லையா? பிகாஸ் ஏன்னாக்கா நம்ம அந்த பேசிக்ஸ் இது பாய்க்கிறோம். நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதனால வந்து நம்ம அதை பத்தி பேசும்போது ஆளுங்க பாக்குறாங்க, ஓகே இந்த ஸ்கின் கேர் பாய்ச்சா நமக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இனிமே வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஸ்கின் கேர் பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம பேச போறோம். ஆர்டிஸ்ட் இதெல்லாம் போட போறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க வெளியாக்குவோம். இப்போதைக்கு டெம்பரவரி MA வந்து இப்ப டைமண்ட் மீட்டிங் என்ன சொன்னாங்க, மீட்டிங் வைக்க முடியாது. அது என்ன காரணம்னு சொன்னாக்கா, August 31 வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா? MA வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? MA வந்து சொல்ல மாட்டாங்க நீங்க இங்க நடத்துங்க அங்க நடத்துங்க. காரணம் என்னன்னா, இதுல வந்து நிறைய கேள்வி வந்துச்சு. வைநாட் நம்ம வந்து மீட்டிங் நடத்தக்கூடாது, குறைவான ஆளு வச்சு நடத்த முடியும். ஆனா யாராவது ஒரு ஆள் சொன்ன பேச்சு கேட்பாங்களா? மீட்டிங் வந்து எல்லாருமே இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு மீட்டிங், வாரத்துல 7 நாள் மீட்டிங் ஓடும். அது ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டிங் ஓடுன்னு கூட தெரியாது. அப்ப கிரௌட் எங்க சேரும்? மீட்டிங். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு ப்ராப்ளம்னாக்கா உடனே என்ன வந்து பேசுவாங்க? MA தான், MA தான் அங்கங்க கூட்டம் நிறைய. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கிறாங்க. மீட்டிங் வச்சு அவ்வளவு பேர் குமிஞ்சிருவாங்க இல்லையா? சோ அதனாலதான் MA என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னாக்கா, முடிஞ்ச அளவு வந்துட்டு ஜூம் மீட்டிங்ல செய்யுங்க. ஆனா இது வந்து டெம்பரவரி.
இது வந்து எப்பவுமே நிலைச்சிருக்காது. இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறது இது வந்து இப்ப யூஸ் பண்ணிக்கங்க. தி சேம் டைம் வந்து August 31st அப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் வழக்கம்னு சொன்னாங்க. சரிங்களா? சோ உங்களோட டைமிங் வந்து இந்த நாளைக்குள்ளதுக்கு வந்துட்டு உங்க டார்கெட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு மறுநாளே வந்து கோல் செட்டிங் முடிஞ்சா அன்னைக்கு உங்களோட கோல் செட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். MA ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. உங்களோட அப்ளை நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். DYNI ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அத்தனை லீடர்ஸ் வந்து நல்லா டீம் அப் பண்ணி நல்லா ஒரு லீடர்ஷிப் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டீவன். தேங்க்யூ ரபுடமன். அருமையாக நம்மளுக்கு வந்து ஃபயரான ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மறுபடியும் நம்மளுக்கு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆல்ரைட், நீங்க வந்து யூ கேன் கிவ் யோர் தேங்க்ஸ் அண்ட் நன்றி வந்து உங்களோட இந்த சேட்ல நீங்க வந்து தெரிவித்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி இந்த DBNI டீம். பிகாஸ் இங்கதான் வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப வந்து டீம் ஒர்க், ரொம்ப சேர்ந்து ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப செய்யறாங்க. ஸோ நீங்க இங்க பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அத்தனையும் பேரும் ஆல்ரைட், உங்களோட லீடர்ஸ், உங்களோட அப்ளைன், ஆல்ரைட், உங்க யார் உங்களை இந்த மீட்டிங் அழைச்சாங்களோ நீங்க அவங்க கூட இணைத்து ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பெரிய லெவலுக்கு நீங்க சாதனை படைக்க முடியும். பிகாஸ் பிறந்தவங்க அத்தனை பேரும் சாதிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ஓகே, நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ரைட், ஸோ கண்டிப்பா வந்து உங்களால முடியும். வெற்றி நிச்சயம். உச்சில சந்திப்போம். மறுபடியும் அடுத்த மீட்டிங் வந்து மறு திங்கட்கிழமை நெக்ஸ்ட் வீக் மண்டே. ஆல்ரைட், இதுல நம்ம ஜூம்ல செய்வோம். இன்கேஸ் எனி சேஞ்சஸ் இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரைட், ஸோ இதான் வந்து எனக்கு வந்து இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு லீடர்ஸ்க்கும் டைமண்ட்ஸ் இன் DBNI அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. Because for giving me this opportunity to be an MC. Alright, தவறா பேசியிருந்தாக்கா மன்னிப்போம், மறப்போம். ஓகே, இதோட நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின் உங்களுக்குலாம் இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து இந்த மீட்டிங் முடிச்சுட்டு உங்களோட லீடர்ஸ் நீங்க கால் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், thank you for all leaders. Very glad to see all of you. Thank you MC. Thank you. வந்து 3% and 6%. Thank you. Steven, how are you, Steven? Great. I'm fine. Fantastic. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மன்னிப்பு மறப்பெல்லாம் கிடையாது. கடையில உட்கார்ந்து பிரியாணி கொடுங்க, அப்பதான் மன்னிக்க முடியும். Great MC la. Very good, Steven. நல்லா MC பண்ணீங்க. Okay, Polisha. Very good. You are so much better now.